पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्तसंभवम् अंडस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनीम्। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 9வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். இதுல நேத்து கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 29வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். முக்கியமான ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா 29வது ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம். சமோகம் சர்வபூதேஷு நமே த்வேஷ்யோஸ்தி ந பிரியः ஏ பஜந்தி தூம் மாம் பக்தியா மயிதே தேஷு சாப்யகம். ஆச்சாரியர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வருது. பகவான் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பூஜை பண்றாங்களோ, யாரெல்லாம் பகவானை வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்றாங்களோ, நமஸ்காரம் பண்றாங்களோ, அவங்களுக்கு மட்டும்தான் பகவான் வந்து பாத்தீங்கன்னா நல்லதை பண்றார், அனுகிரகம் பண்றார். மற்றவங்களுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்றதில்லை அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அப்படின்னா என்ன ஆகும்? பக்ஷபாதம் பார்க்கறதுன்றது ஒரு பெரிய தோஷம். பெரியவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா பக்ஷபாதம் பார்க்கறாங்கனாவே பேதத்தை பார்க்கறாங்க. அப்படின்னா சில பேருக்கு நல்லது பண்றது, சில பேருக்கு கெட்டது பண்றது. நம்ம இந்த லோக்கத்துல இருக்கிறவங்களையே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அது மாதிரி ஆட்களை நம்ம சிரேஷ்ட புருஷர்கள்னு சொல்றது. இந்த சிரேஷ்ட புருஷர்கள் அப்படின்னாவே அவங்கள்ட்ட சமதர்சனம் முக்கியமா இருக்கணும், எல்லாத்துட்டையும் சமமா பார்க்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம உலகத்திலேயே இதை பார்க்கிறோம். அப்படின்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா பக்ஷபாதம் பார்க்கிறவரா, சிலருக்கு தேவையானதை பண்றது, சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத பண்ணாம இருக்கிறது, தேவையானதை பண்ணாம இருக்கிறது. இதெல்லாம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்டையும் தோஷம் வந்துருமே. இந்த லோக்கத்துல இருக்கிற மனுஷங்க மாதிரியே விருப்பு வெறுப்பு உள்ளவரா பகவான் இருக்காரே அப்படின்னு ஒரு தோஷம் வரும். அதை போக்குறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா 29வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், சமோகம் சர்வபூதேஷு. பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா எல்லா ஜீவராசிகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா சமமா இருக்கார். எல்லா ஜீவராசிகள்ல எறும்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா வரைக்கும் இருக்கக்கூடிய சர்வ ஜீவராசிகள்லையும் செடி கொடிகள்லையும் எல்லாத்துலயும் சமமா இருக்கார். எப்படி அப்படின்னா ஸ்கிரீன் மாதிரி. ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா காட்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்சி எனக்கு பிடிச்சது, ஹீரோ பிடிச்சவன், வில்லன் வந்து ரொம்ப அரக்கனா இருக்கான், எனக்கு வில்லன் பிடிக்காது, எனக்கு வந்து ஸ்கிரீன்ல தெரியிற சாக்கடை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஐயோ ரொம்ப ஸ்மெல்லா வருது, எனக்கு சந்தனம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன் பாக்குறது இல்லை. ஸ்கிரீனுக்கு மேல அத்தியஸ்தமா இருக்கக்கூடிய சர்வ காட்சிகளுக்கும் ஆதாரபூதமா வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஸ்கிரீன் சமமா இருக்கோ விருப்பு வெறுப்பு இல்லாம, அதே மாதிரி பகவான் வந்து பாத்தீங்கன்னா சர்வத்துக்கும் ஆதாரமா இருக்கார். அதனால்தான் சொல்றார் சமூகம் சர்வபூதேஷு, எல்லா ஜீவராசிகளையும் நான் சமமாக இருக்கின்றேன். ந துவேஷ்யோ, எனக்கு வந்து வெறுக்கக்கூடியவன் என்று, துவேஷம் செய்யக்கூடியவன் என்று ஒருவனும் இல்லை. அதே மாதிரி நச்சப்பிரியா அஸ்தி, எனக்கு பிரியமானவன் என்று ஒருவனும் இல்லவே இல்லை இந்த உலகத்துல. ஸ்கிரீனுக்கு ஏதாவது பிரியம் இருக்கா? ஸ்கிரீனுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா துவேஷம் இருக்குமா காட்சிகளோட? அப்படின்னா எதோடையும் அது இருக்காது. ஏ பஜந்தி தூ மாம் பக்தியா, ஆனால் எவர்கள் என்னை வந்து பாத்தீங்கன்னா பூஜிக்கின்றார்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மயிதே தேஷு சாப்பியகம், நான் அவர்களிடத்தில் இருக்கிறேன், அவர்களிடத்தில் நான் இருக்கிறேன், அவர்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான சொல்லியாச்சு. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வில்லன் இது மாதிரிலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கேரக்டரா இதுல வந்து ஒரு பக்தர் கேரக்டர் வருது. அந்த சினிமால பார்க்கக்கூடிய ஒரு பக்த கேரக்டர் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உள்ளார இருக்காரு அப்படின்னு அந்த பக்தர் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நினைக்குதுன்னு வச்சுங்களேன். அப்ப அந்த பக்தர் கேரக்டர் தான் வாஸ்தவத்துல நினைக்குதுன்னு அர்த்தம். எனக்குள்ளார பகவான் இருக்காரு அப்படின்னா எனக்குள்ளார ஸ்கிரீன் இருக்கு அப்படின்னு அது நினைக்குது, ஆதாரம் இருக்கு அப்படின்னு. அதே நேரத்துல யாரு இன்னொருத்தன் நினைக்கிறான் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சுதந்திரமானவன் அப்படின்னு ஒரு வில்லன் கேரக்டர் என்ன நினைக்குது, ஏத்திஸ்டா இருந்துகிட்டு நாஸ்திகவாதியா இருந்துகிட்டு நான் வேற ஸ்கிரீன் இல்லவே இல்லை அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான். அப்படின்னா ஸ்கிரீனை உதாசீனப்படுத்துறதுன்றது
தன்னுடைய ஆதாரத்தையே உதாசீனப்படுத்துற மாதிரி. அப்ப தன்னோட ஆதாரத்தையே ஒருத்தன் நிஷேதம் பண்றானா தற்கொலைக்கு சமம் அது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எவன் தனக்கு ஆதாரமா பகவான் இருக்காருன்னு ஒத்துக்கிறானோ அப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்குள்ளாரையும் பகவான் இருக்கார், அவன் பகவானுக்கு மேல இருக்கான். அப்ப பகவானுக்குள்ளார அவன் இருக்கான், அவனுக்குள்ளார பகவான் இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுல ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தார். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, அக்னி எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது பிடிச்சவன் பிடிக்காதவன் அப்படின்னா அக்னி பாக்குறது இல்லை. அக்னியை வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல நம்ம போனோம் அப்படின்னா நல்ல குளிர்காலத்துல நம்மளுடைய குளிரை வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல போகும்போது போக்குது. அதே நேரத்துல நம்ம தூரத்துல ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னா அக்னியை வந்து பாத்தீங்கன்னா குளிரை போக்குறது இல்லை. இப்ப அக்னிக்கு ராகத்வேஷம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னிக்கு ராகத்வேஷம் இல்லப்பா. நீ பக்கத்துல வேணா வா, உன்னோட குளிர் போகும். தூரத்துல போறியா, உன்ன குளிர் போகாது. இவ்வளவுதான். அப்ப நம்ம என்ன பண்றோம், அக்னிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஆரோப்பம் பண்றோமா அப்படின்னா இல்லையே. அதே மாதிரி பகவானையும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா விருப்பு வெறுப்பு இல்லாதவர். இப்ப நமக்கு லாபம் வேணும் அப்படின்னா நம்ம தான் பக்கத்துல போகணும் ஒழிய அவர் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து எதையும் பண்றது இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஸ்லோகம். எப்பவுமே ரிப்பீட்டேஷன் தானுங்க. 3 பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் இருக்குமோ 3 பார்ட்டா பிரிச்சுக்கிட்டீங்கன்னா முதல் 6 அத்தியாயத்துல இருக்கிறது ரிப்பீட்டேஷன், 2வது 6 அத்தியாயத்துல இருக்கிறது ரிப்பீட்டேஷன், 3வது 6 அத்தியாயத்துல இருக்கிறது ரிப்பீட்டேஷன். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, நம்ம 13வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்லோகங்கள் முக்கியமானது சொல்லுது. 2 ஸ்லோகங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 27, 13, 27, 28 2 ஸ்லோகங்கள் பக்கத்துல போட்டுங்க. அதுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்லோகம் இருக்கு, அவிபக்தம் பூதேஷு விபக்தம் விபக்தம் 16ன்னு போட்டுங்க. 13, 16 3 ஸ்லோகங்கள் அப்படியே இருக்கு. 13, 16ல வந்து பாத்தீங்கன்னா சொல்றார் அவிபக்தம் ச பூதேஷு விபக்தம் விவச்சஸ்திதம். ஒரு அருமையான ஒரு கொட்டேஷன், முக்கியமான கொட்டேஷன். ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னு கேள்வி கேட்டா யாராவது கேட்டாங்க அப்படின்னா ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னா நான் கேட்கிறேன் ஸ்கிரீன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா காட்சிகள்ல ஒவ்வொரு கேரக்டரோடையும் ஸ்கிரீன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவிபக்தம். அவிபக்தம்னா பிரிவில்லாம ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா காட்சிகளோட விபக்தம் இல்லாம பிரிவில்லாமல் இருக்கிறது. ஆனா எப்படி தெரியுது, நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேரக்டரா பாக்குறோம், ஸ்கிரீனை வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதே இல்லை. விபக்தம் இவச்சஸ்திதம் எப்படி தெரியுது அப்படின்னா பிரிஞ்சிருக்கிற மாதிரியே தெரியுது. காட்சிகள் வேற ஸ்கிரீன் வேற அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மறந்துடுறோம். நம்ம ஸ்கிரீனை மறந்துடுறோம், காட்சிகளை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸ்கிரீன் வந்து வேற அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா வாஸ்தவத்துல ஸ்கிரீன் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த காட்சிகளோடு வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணம் கூட பிரிவில்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி இருக்கார், அவிபக்தம் ச பூதேஷு பூதங்களோட பிரிவில்லாமல் இருக்கின்றார். என்னிடத்துல ஈஸ்வரன் எப்படி இருக்கார், சதா இருந்துகிட்டு இருக்கார், ஆதாரமா சைத்தன்ய ஸ்புரணமா இருக்கார். ஆனா எப்படி தெரிகிறார், அஜ்ஞானத்தினால அவர் எங்கேயோ வைகுண்டத்துல கைலாயத்துல இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஐயோ பகவானே என்னை ஏன் கஷ்டப்படுத்துற, என்னை ஏன் வந்து பாத்தீங்கன்னா துன்பப்படுத்துற, இது மாதிரி எனக்கு துக்கங்களை கொடுக்குறியே அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், பகவானை எனக்கு அந்நியமா தூரத்துல வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா. ஆனா வாஸ்தவத்துல தூரத்துல இருக்கிற மாதிரி இருக்கார். ஆனா வாஸ்தவத்துல எனக்குள்ளாரையே பகவான் வந்து பாத்தீங்கன்னா சதா ஸ்புரிக்கின்றார், நானா ஸ்புரிக்கின்றார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 13ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம் அப்படியே இங்க இருக்கிறது அப்படியே இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா 27, 28 13வது சாப்டர்ல சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத்ஸ்வ வினஷ்யந்தம் யப் பஷ்யதி ச பஷ்யதி. ரொம்ப அருமையான ஸ்லோகம் சொல்றார். சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம். பகவான் எப்படி இருக்கார், இந்த ஞானம் வர 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 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு தெரியணும். முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கணும் அப்படின்னா எல்லா ஜீவராசிகள்லையும் பகவான் வந்து பாத்தீங்கன்னா சமமா இருக்கின்றார். யார்ட்டையும் பேதம் பார்க்காதீங்க, பேதம் பார்க்காதீங்க. கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மிருத்யோச மிருத்யம் ஆப்னோதி ஏக நானேவ பஷ்யதி அப்படின்னு ஒரு மந்திரம், பிரசித்தமான மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு.
எவன் இங்கு நானாவை பார்க்கிறானோ, பேதத்தை பார்க்கிறானோ, ஜீவ ஜீவ பேதம், ஜீவ ஈஸ்வர பேதம், ஜீவ ஜடபேதம், ஈஸ்வர ஜடபேதம் அப்படின்னு பேதங்களை எவன் பார்க்கிறானோ, கொஞ்சம் பார்த்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப மரணிச்சு 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 இந்த சம்சாரத்திலே சுத்தி தெரிகின்றான் அப்படின்னு சங்கரர் பாஷ்யம் பண்ணும்போது சொல்றார், பேதத்தை பார்க்காதீர்கள், பேதம் மா பஷ்யேத், பார்க்கவே பார்க்காதீங்க, பேதத்தையே பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஜீவராசிகளும் ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்காரு, எங்கேயுமே பேதம் பார்க்கவே பார்க்காரு. நேற்று நான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப பாவம், ரொம்ப திருவண்ணாமலை ரொம்ப மோசம், நோக்கமே ரொம்ப பாவம் இல்லை. ஒரு அம்மா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஹோட்டலுக்கு பக்கத்துல நின்றுட்டு அந்த குப்பை கூடையில இருக்கிறத எடுத்துட்டு இருந்துச்சு. நான் பாத்தீங்க அப்படின்னா வண்டியை போய் பக்கத்துல நிப்பாட்டி, இங்க வாங்கம்மா, அங்க எதுக்கு சாப்பிடுங்க, இங்க வாங்க, போய் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு படத்தை எடுத்து கொடுத்தோன்னே போய் சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா பாவம் புத்தியும் பாதி பேதளிச்சு போயிருக்கு. அந்த அம்மா சொல்றாங்க, ரொம்ப மோசமா இருக்காங்க, ஜீவன் தானே உள்ள, ஈஸ்வரன் தானே ஜீவனா இருக்காரு. அந்த அம்மா பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னை உள்ள விட மாட்டாங்க சாமி, நீங்க ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு. அப்படியே துக்கம் ஆயிடுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து கேட்டா கூட பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க சாமி அப்படின்னு நான் போய் உள்ள போய் பாத்தீங்கன்னா இட்லியும் வடையும் வாங்கி கொடுத்தேன். இன்னொருத்தர் பாத்தீங்க அப்படின்னா இந்த காவா தள்ளுறவங்க பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா என் பக்கத்துலயே வரமாட்டாங்க, தூரத்துல. நேற்று கூட பாத்தீங்கன்னா 2 பேர் வந்தாங்க, பாத்தீங்கன்னா தூரத்துல விலகி நிக்கிறாங்க. நம்ம அதேதான் பாத்தீங்கன்னா சங்கரருக்கு நடந்தது அதேதான். சாண்டாள வேஷத்துல பாத்தீங்கன்னா 4 வேதங்களையும் 4 நாய்களா வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா சிவபெருமானே சங்கரருக்கு முன்னாடி வந்தார். எதையோட விளக்க சொல்ற அப்படின்னு கேட்கிறேன். இந்த தேகம் பாத்தீங்கன்னா ஜடம், இந்த தேகத்தை தேகத்துல இருந்து விளக்கு அப்படின்னு சொன்னா ஜடம் எங்க ஜடத்தை விளக்குறது? உள்ள இருக்கிற சேத்தனம் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஆத்மா, ஈஸ்வரன் தான் எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கார். அதே நேரத்துல யார பாத்தீங்கன்னா ஒரே ஆத்மாவா இருக்குன்னா எப்படி அதை விளக்க சொல்றது? விளக்க முடியாது. அப்ப கச்சன்னு சொல்றியே, போ தள்ளிப்போன்னு சொல்றியே, எதை சொல்ற நீ? ஜடத்தையா இல்ல சேத்தனத்தையா அப்படின்னு. அப்ப அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், முட்டாள்தனமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் இல்யூஷன். நீங்க தர்மத்துக்குள்ளார மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, சுத்தம் அசுத்தம் அது இதுன்னு மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, தர்மியா இருக்கலாம், சம்சாரத்தை சுத்திக்கிட்டே இருக்கலாம், சர்வாத்மாவை பார்க்க முடியாது. அதனாலதான் நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கர்மகாண்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா பேதத்தை போதிக்கிறது. கர்மகாண்டம் எல்லாம் பேதம். எந்த கர்மம் வந்தாலும் ஒரு ஆபீஸ்குள்ளார நுழைஞ்சிங்க அப்படின்னா எல்லாம் தனித்தனி. அட்டெண்டர் தனிதான், அக்கௌண்டன்ட் தனிதான், மேனேஜர் தனி, எல்லாம் தனி. ஆனா பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார இருக்கிறது பாத்தீங்கன்னா நீங்க கர்மத்தில இருந்து வெளியில வந்தா மட்டும்தான், இந்த கர்ம காண்டத்துல வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா பேதம் போயிடும். பக்தியில பேதம் இல்லை. பக்தி வரும்போதுதான் பாத்தீங்கன்னா சொல்லுது, எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் பகவான் எப்படி இருக்காருன்னா ஈக்குவலா இருக்காரு. என்ன சரீரம் பாத்தீங்கன்னா அசுத்தமா இருக்கும், இதா இருக்கும், வேற மாதிரி இருக்கும், உபாதியோட இது தோஷம் அப்படி இருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா நல்லா குளிச்சு நல்லா சாண்டல்வுட் சோப்லாம் போட்டு நல்லா நீட்டா இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை கிடைக்காத ஜீவராசிகள் என்ன பண்ணுது, ரோட்ல கிடக்குது, பாவம். ஆனா உள்ள இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் எல்லா ஜீவராசிகளிலும் ஈக்குவலா இருக்காரு அப்படின்னு முதல்ல பாருங்க. சர்வாத்ம பாவம் தான் இந்த மொத்த பகவத்கீதையிலையும் சர்வாத்ம பாவம் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆக போகுது. 6, 29, 30, 31 3 ஸ்லோகங்கள் எடுத்துங்க 6வது அத்தியாயத்துல. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 9வது அத்தியாயத்துல 29வது ஸ்லோகம் பாருங்க, 6, 9. அதுக்கப்புறம் 13வது சாப்டர்லயும் 27, 28. எல்லா இடத்துலயும் 27, 28, 29க்குள்ளாரி 6, 9 இந்த 13வது சாப்டர். இந்த 3த்துலயும் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வாத்ம பாவம் தான். 18வது சாப்டர்லயும் சொல்ல போறார், ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி. ஈஸ்வரன் எல்லா ஜீவராசிகள்லையும் உள்ளக்குள்ளாரையும் அவன் தான் இருக்கான். அப்ப கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் என்ன பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணுங்க. ஆமா, எல்லாத்துக்குள்ளாரையும் சைத்தன்யம் இருக்கார், ஈஸ்வரன் சைத்தன்ய ரூபத்துல இருக்கார். அப்படி யார் பாத்தீங்கன்னா வினஷ்யத்சு அவினஷ்யந்தம், செத்து போயிரும் சார். நீங்க என்ன பவித்திரமான தேகமா இருந்தாலும் நாசத்தை அடையும். என்னோட பூர்வாசிரமத்துல என்னோட தாத்தா பாத்தீங்க அப்படின்னா திருப்பூன்றம் போட்டு ஒரு ஹைட் வெயிட்டா இருப்பார். நல்லா காலையில எந்திரிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஸ்தோத்திர பாராயணம் எல்லாம் பண்ணி பவித்திரம் தொடக்கூடாது, இது பண்ணக்கூடாது. பாட்டியும் தாத்தாவும்
என்ன ஆச்சு? செத்து போயிட்டாங்க. ஐயோ போயிட்டாங்க சுவாமி, போயிட்டாங்க. என்ன பவித்திரமா இருந்தாலும் போய் சேர வேண்டியதுதான். அந்த அந்த ஸ்மெல்லு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அவர் படுத்த படுக்கை ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா, வயசான காலத்துல படுத்த படுக்கையில வந்து பெட் பேன் வைப்பாங்கல்ல, இப்பதான் பெட் பேன் வைக்கிறதுல, முன்னாடிலாம் பெட் பேன் இல்லை. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பண்ணி அந்த ஏரியாவை வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ என்ன பேட் ஸ்மெல் வரும். அப்ப ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் என்ன ஆச்சு? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிறது மட்டும்தான் பவித்திரம், வெளியில இருக்கிறதுலாம் பவித்திரம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா நாரி போகும். இறந்து 4 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊதுவத்தியை ஏற்றி வைப்பாங்க, அகர்பத்தி. அந்த அகர்பத்தி இன்னும் மோசமா ஸ்மெல் வரும். நானும் வந்து பாத்தீங்கன்னா 2-3 டெட் பாடியோட வந்து நல்ல நல்ல என் ஃப்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஆகக்கூடாது, இந்த சுவாமிக்கு இப்படி ஆகக்கூடாதுன்னு காஸ்ட்லியான ஊதுவத்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊதுவத்தி கொளுத்தி வச்சிருக்கேன். ஒரு சாமிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்தியானம் இறந்து போனார். மறுநாள் தான் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து பாத்தீங்கன்னா ஜலசமாதி பண்ணணும். ஐயோ அது வரைக்கும் வச்சிருக்கணுமே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்ல போய் நல்லா காஸ்ட்லியா வந்து பாத்தீங்கன்னா அகர்பத்தியை வாங்கிட்டு வந்தேன். இருக்கிறதே காஸ்ட்லி எவ்வளவு அப்படின்னு 50 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபாய் இருக்கிறதெல்லாம் ஸ்டிக் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நிறைய வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கொளுத்தி வச்சேன். ஒரு ஈவினிங் போல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4-5 மணி நேரத்துக்கு மேல இதுவும் சேர்ந்து டெட் பாடியோட ஸ்மெல்லும் சேர்ந்து வருது. அது ஒரு விதமானது, எல்லாத்துக்கும் அனுபவம் இருக்குல்ல. அப்ப என்ன பவித்திரம்? மண்ணாங்கட்டி பவித்திரம். இது பவித்திரமே இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இது வந்து நாசத்தை அடையக்கூடியது. வினஷ்யத்சு அவினஷ்யந்தம். ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா இதோட எந்த சம்பந்தமும் இல்லாம நாசமில்லாதவராக இருக்கின்றார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேகமும் ஒரே தேகம். எல்லா தேகமும் இங்க வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இது கீழானது இது மேலானது ஒண்ணும் இல்லை. எல்லாம் திருஷ்யம், அவ்வளவுதான். ஸ்கிரீனுக்கு மேல வெறும் காட்சிகள். நீங்களோ நானோ எந்த பேதமும் இல்லை. இங்க எல்லா காட்சிகள், இந்த தேகங்கள் எல்லாம் காட்சிகள். இருக்கிறது ஒரே பரமாத்மா மட்டும்தான் எல்லாத்துக்குள்ளாரையும் சைத்தன்ய ஸ்புரணமா இருக்கார் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ சபஷ்யதி. எகபஷ்யதி சபஷ்யதி. இவன் தான் பார்க்கிறான் யதார்த்தத்தை. நீங்க தர்மத்துக்குள்ளார மாட்டிக்கிட்டீங்கன்னா சத்தியத்துவம் வந்துடும் சாமி. சத்தியத்தை வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் பேதம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, பரமாத்மாவை பார்க்கவே முடியாது உங்களால். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் 28 13 28 சொல்லுது. சமம் பஷ்யன்கி சர்வத்ர சமம் பஷ்யன்கி சர்வத்ர சமவஸ்திதம் ஈஸ்வரம் நஹி நஸ்த்யாத்மனாத்மானம் ததோ யாதி பராம் கதிம். அற்புதமான ஸ்லோகம் சொல்ற. சமம் பஷ்யன்கி சர்வத்திர சமவஸ்திதம் ஈஸ்வரம். இந்த ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்லையும் சமமாயிருக்கார் எப்படின்னு எவன் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறானோ. பேதத்தை பார்க்காதீங்க, திரும்ப திரும்ப ரிப்பீட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். யாரும் சும்மா ஒரு ஒப்புக்கு பேசுங்க. நான்லாம் சில சமயம் கண்டிக்கிறதுலாம் உண்டு. சில பேர்ட்ட நல்லா வந்து பாத்தீங்கன்னா என்னோட கேரக்டர் இந்த கேரக்டர்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் திட்டுவேன். சில சமயம் வந்து நேற்றுலாம் வந்து ஒரு அம்மாட்ட வந்து கடுமையா நடந்துக்கிட்டேன். எதுக்கு அப்படின்னா சும்மா விளையாட்டுக்கார ஒரு கேரக்டரா வந்து பாத்தீங்கன்னா இருந்து பண்றது. ஆனா உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்குது ஈஸ்வரன். அப்ப நல்லா புரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா சும்மா லைட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கா. அந்த கேரக்டர் இப்படியே இருக்கட்டுமே. டைரக்டர் வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு, அந்த கேரக்டர் படி அது நடந்துட்டு போகும். ஆனா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே பரமாத்மா தான் எல்லாம் இருக்காரு அப்படின்னு எவன் பார்க்கிறானோ, அப்படி பார்க்கறதுனால அவன் என்ன ஆகிறான்? நஹினஸ்தி ஆத்மனா ஆத்மானம். தன்னையே தான் வந்து பாத்தீங்கன்னா அவன் நாசம் அடைய வைப்பதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னை தேகம்னு பார்த்தானா என்ன ஆயிடுவான்? செத்தே போயிடுவான் சுவாமி. எவனெல்லாம் தன்னை தேகம்னு பார்க்கிறானோ அவன்லாம் கண்டிப்பா மரணத்தை அடையணும். ஏன்னா தேகம் மரணத்தை உடையது. எவன் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா தான் எல்லாத்துலயும் உள்ள இருக்காரு அப்படின்னா என்ன ஆகும்? அதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா மோகம் வைக்காதீங்க ஜி, புள்ள பேர இதெல்லாம் மோகம் வைக்காதீங்கன்னு ஏன் சொல்றேன் தெரியுங்களா? எனக்குள்ளார இருக்கிறது அதே பரமாத்ம தத்துவம் தான் வந்து பாத்தீங்கன்னா என் புள்ளைய ரூபத்திலையும் இருக்கு, என்னோட பேர ரூபத்திலையும் இருக்கு, என்னோட கணவன் மனைவி எல்லாத்து ரூபத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அதே பரமாத்மா, ஒரே பரமாத்மா இருக்கு. தேகத்தை வந்து நம்பவே நம்பாதீங்க. தேகம் என்னுடைய தேகமும் பொய், மற்றவங்களோட தேகமும் பொய். என்னை விட்டு அது போயிடும், இல்லைன்னா அதை விட்டு நான் போயிடுவேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா எவன் தன்னை வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மான்னு அறியாம எவன் தேகம்னு நினைக்கிறானோ அவன் செத்து போவான். எவன் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா தான் இருக்கார் அப்படின்னா கணவன் இறந்து போனாலும்
காட்சி தான் இறந்து போயிருக்கு. வாஸ்தவத்துல கணவன் இருக்கா, அது குழந்தைங்க இறந்து போனாலும் குழந்தைங்க இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த மோகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகத்தை பார்த்து பார்த்து பழகின மோகம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள இது பண்ணும். அப்ப அதனாலதான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உள்ள இருக்கிறது ஒரே தத்துவம், தேகம் எல்லாம் பொய் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ அந்த காரணத்தினால அவன் என்ன ஆகிறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா, தன்னையே தான் அழித்துக் கொள்வதில்லை, நாசப்படுத்திக் கொள்வதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, தன்னை பிரம்மம்னு அறிகிறான், மற்றவங்களையும் பிரம்மம்னு அறிகிறான். பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாக்கு நாசம் என்பதே இல்லை, அவன் மேலான கதியை அடைகிறான் அப்படின்னு 13:28 வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா பக்தியோட வந்து பாத்தீங்கன்னா பூஜிக்கிறானோ, ஸ்கிரீன் எடுத்துங்க, ஸ்கிரீனுக்குள்ளார காட்சிகள் இருக்கு, காட்சிகளுக்குள்ளார ஸ்கிரீன் இருக்கு. முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் ஈஸ்வரன் இருக்காரு, முதல் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் போகணும், இல்ல இல்ல எல்லா காட்சிகளும் எதுக்கு மேல இருக்கு, ஸ்கிரீனுக்கு மேல இருக்கு. அதே மாதிரி பகவானுக்கு மேலதான் இந்த லோகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகங்கள் லோகங்கள் எல்லாம் கல்பிதம், ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் போகணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல எது இல்லை, இந்த ஸ்கிரீனுக்கு மேல காட்சிகள் இல்லவே இல்லை. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எல்லாமே மாயிக்கம் தெரியுது, இந்த ஜெகத்து மொத்தமும் தெரியுது. அப்ப ஜெகத்து ஒண்ணு உண்டாகவே இல்லை, இருக்கிறது பகவான் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு இந்த ஸ்டெப்ஸ் முறையா போகணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பெரிய லாபம் நமக்கு உண்டாகும் சொல்லியாச்சு. இன்னைக்கு பாகம் வந்து இத சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா வருது. ஸ்ருணு மத் பக்தேஹே மாஹாத்மியம். ஆச்சாரியர் சொல்றார், என்னுடைய பக்தர்களுடைய மாகாத்மியத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்கின்றேன், கேட்பாயாக அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து பக்தர்களுடைய மகிமையை சொல்ல ஆரம்பிக்கிறார். 30வது ஸ்லோகம். அபிச்சேத் சுதுராச்சாரஹ அபிச்சேத் சுதுராச்சாரஹ பஜதே மாம் அனன்யபாக் பஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்யஹ சாதுரேவ சமந்தவ்யஹ சம்யக் வ்யவசிதோ ஹி ஸஹ சம்யக் வ்யவசிதோ ஹி ஸஹ அபி சேத் சுதுராச்சாரஹ பஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்யஹ சம்யக் வ்யவசிதோ ஹி ஸஹ. ஆச்சாரியர் சொல்றார், அபிச்சேத் எப்படி இருந்தாலும், அபிச்சேத் ஒருவேளை எப்படி இருந்தாலும், எப்படி இருந்தாலும் என்ன அர்த்தம், சூதுராச்சாரம் ரொம்ப கெட்டவனா இருந்தாலும், உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா துராச்சாரத்தை உடையவர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பக்த மகான்களா ஆயிருக்காங்க. எவ்வளவு பெரிய பாப்பியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கெட்ட ஆச்சரணங்களை உடையவனா இருந்தாலும், மாம் என்னை அனன்யபாகு பஜதே என்னை வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும், அனன்யபாகுனா ரெண்டு, ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா என்னையே பூஜிச்சுக்கிட்டு இருக்கானோ, சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கானோ, கூடவே வந்து பாத்தீங்கன்னா அனன்யபாகுக்கு வந்து என்ன மாதிரி யாராவது ஒரு ஆச்சாரியார் கிடைச்சு கொஞ்சோண்டு இடிச்சு 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 டிங்கரிங் பட்டியெல்லாம் பார்த்து திரும்ப திரும்ப இன்ஜெக்ஷன் பண்ணி மெதுவா மெதுவா மெஸ்மரைஸ் பண்ணி மெஸ்மரைஸ் தானே பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மெஸ்மரைஸ் பண்ணி கொஞ்ச நாள் ஆமா எனக்குள்ளார் பகவான் தான் இருக்கார் அப்படின்னு, நான் பகவானா தான் இருக்கேன்னு ஒருத்தன் சிந்தனை பண்றதுக்கு பேரும் அனன்ய சிந்தனைன்னு பேர். அப்ப சதா காலமும் சிந்தனை பண்றவனா இருக்கிறதுக்கும் அனன்ய சிந்தனைன்னு பேரு. நான் பகவானுக்கு வேறில்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேரும் அனன்ய சிந்தனைன்னு பேர். இந்த ரெண்டு விதத்துல ஏதாவது ஒண்ணு துவைத்தமா வச்சுக்கிட்டு சதா சிந்திக்கிறது, இன்னொன்னு அத்வைத்தமா வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் எனக்குள்ளார ஆத்மாவா இருக்காருன்னு சிந்திக்கிறது. இந்த ரெண்டுத்துக்கும் பேர் அனன்ய பாகுன்னு என்ன அர்த்தம், அனன்ய சிந்தனை உடையவனாக எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பூஜிக்கிறார்களோ, அவன் கெட்டவனா இருந்தாலும் கூட அவனை எப்படி நினைக்கணும் அப்படின்னா, ச சாதுரேவ மந்தவ்யக அவனை சாதுவாகவே நினைக்க வேண்டும். அவன் பாப்பி இல்லை, அவன் வந்து பாத்தீங்கன்னா பாப்பி இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா தெரியும் என்னன்னா வேஷம், வேஷத்துல நல்லது கெட்டதுன்னு ஏதாவது இருக்கா. ஒரு புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேதாந்தம் படிச்ச புத்திசாலிகள் நாங்க தான் சொல்லுவோம், ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி அடிச்சுட்டு சாது வேஷம் போட்டுக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல இருக்காங்க.
நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பரமாத்மா பாரு இந்த வேஷம் போட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா, இந்த பரமாத்மா இந்த வேஷம் போட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு இருக்கு பாரு அப்படின்னு மனசுக்குள்ளார நினைச்சுக்கிட்டு நான் போயிடுவேன். வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரமஹம்சானந்தா அப்படின்னு தாடி வச்சுட்டு குருவி போட்டு திருக்குற்றம் போட்டு இதுவும் ஒரு கேரக்டர். பரமாத்மா பரமஹம்சானந்தான்ற வேஷத்துலயும் இருக்கார். உத்தமமான பிராமண ரூபத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா காலையில இறங்கினோடனே ஒருத்தர் வருவார், தண்டபாணின்னு ஒரு வாத்தியார் வருவார். நல்லா வந்து சிரிச்ச முகமா சந்தியாவந்தனம் பண்ணிட்டு நல்லா ஆனந்தமா சுவாமி நமஸ்காரம்ட்டு போவார். அந்த ரூபத்திலையும் பகவான் தான் இருக்கார். எல்லா ரூபத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஆணு காலையிலேயே தண்ணி அடிச்சுட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரோட்ல கிடந்து சாது வேஷத்துல ஒரு பரமாத்மா கிடக்கும். எல்லாம் பரமாத்மா தான், வேஷம் தான், அநேக வேஷம் போட்டிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்திசாலிகள் நினைப்பார்கள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க நினைப்போம் இந்த முறை வந்து நான் நாதபிரம்ம அடிக்கடி சொல்லிப்போம், இந்த முறை வந்துட்டான்ல ஏதோ ஒரு வைராக்கியம் ஏதோ ஒரு புண்ணியம் என்ன இருக்கு, திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா வேஷதாரி சன்னியாசியாவது வந்துட்டான். ஏதோ வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒரு 10 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னா நமசிவாய சொல்றதை கத்துக்கிட்டான். இப்படி வந்தவன் தண்ணி அடிச்சான், பரவாயில்ல இருக்கட்டும், ஒரு ஏதோ கெட்டா காரியம் பண்ணிட்டு இருக்கான் இருக்கட்டும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா பகவானை நம்பி வந்துட்டான்ல. அது ஒரே காரணத்துக்காக நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, பகவானை நம்பி வந்துட்டால அவன் சாதுதான், அவன் பிச்சைக்காரன் சாதுதான், அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிச்சயம் வந்திருக்கா. ஏன் சாதுன்னு சொல்றீங்க? அவனை எப்படி சாதுன்னு நினைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமயக்கு வியவசித்தோகி சக, இதான் ரொம்ப முக்கியமானது. அவன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா வியவசித்தம்னா நிச்சயத்துக்கு வந்து விட்டான். அவன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டான். நான் தான் சொல்லுவேன், திருவண்ணாமலைக்கு நிறைய பேர் இருக்காங்க, நீங்க வந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, நான் எல்லாத்துக்கும் தானம் கொடுக்கும் போது என்ன யாராவது பார்க்க வருவாங்க. நம்ம கேரளால இருந்துலாம் வரும்போது நான் சொல்லுவேன், சிவி சேச்சி இவங்கெல்லாம் யாராவது வரும்போதே நான் சொல்லுவேன், நம்ம நண்பர்கள்லாம் நிறைய பேர் பக்தர்கள்லாம் இருக்காங்க, வரும்போதே சொல்லுவேன் எல்லாத்துக்கும் தானம் கொடுங்க. கொடுக்கும் போது யாருக்கு கொடுக்குற அப்படின்னு வேஷத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. உள்ள இருக்கிற பரமாத்மாக்கு நான் கொடுக்குறேன், பரமாத்மாக்கு நான் கொடுக்குறேன், இது வேஷம் அப்படின்னு பவ்யமா பாவத்தோட கொடுங்க. ஏன் அப்படின்னா அவன் எத்தனை ஜென்மங்கள்ல பண்ண புண்ணியமோ திருவண்ணாமலையில வேஷதாரியாவது சன்னியாசி கிடைச்சிருக்கு. சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டா, வேஷதாரியா ஒரு சாது வேஷம் போட்டவன் துராச்சாரனா கூட இருக்கட்டும், அவன் வேதம் படிச்ச 1000 பிராமணர்களுக்கு சமமானவன். ஸ்மிருதி கிரந்தங்கள் சொல்லுது 1000 வேதம் படிச்ச பிராமணர்களுக்கு சமமானவன் ஒரு வேஷதாரி சன்னியாசி. வேஷம் வேணா போட்டு விட்டோம், அதுக்கு அநேக புண்ணியம் வந்து பாத்தீங்கன்னா அவன் கடந்து போன ஜென்மங்கள்ல பண்ணியிருக்கோம். இல்லைன்னா வேஷம் கூட கிடைக்காது. ஈஸ்வரனே கத்தின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் நிக்கிறாங்க பாத்தீங்களா, ஈஸ்வரனே கத்தின்னு நம்மளால நிக்க முடியல, ஈஸ்வரனே கத்தின்னு நம்மளால நிக்க முடியல. அப்ப அவன் ஒருத்தர் நிக்கிறான்ல, அப்ப அவனுக்கு என்ன பண்றது, நம்ம வீட்டை விட்டு வர முடியல, 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போய் இருக்கிறோம், தவிச்சு போயிடுவோம். ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா பகவானே கத்தி அப்படின்னு ஒருத்தன் திருவண்ணாமலையில வந்து நிக்கிறான் அப்படின்னா அவனை நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, ஈஸ்வரனை ஒருத்தன் சரணாகதி பண்ணியிருக்கான்ல, எப்படி வேணா பாப்பியா கூட ஒரு நிச்சயம் வந்திருக்குல்ல. என்ன நிச்சயம்? பகவான் பார்த்துப்பார். அது நமக்கு வரலையே. பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு கொசுக்கடியிலையும் மலையிலையும் வெயிலையும் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா பகவானை நம்பி வீட்டை விட்டுட்டு ஒருத்தன் வந்து காவி போட்டுக்கிட்டு சாப்பாடு கிடைக்கும்னு ஒரு காவி போட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா பகவான் பார்த்துப்பாருன்னு ஒரு நிச்சயம் இருக்கா? இதாங்க. அப்ப அந்த நிச்சயத்துக்கு பேரு சம்யக் வியவசிதா. அந்த விதமா அவன் நன்றாக நிச்சயம் செய்தான். என்ன நிச்சயம்? பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு வந்துட்டான்ல. அந்த காரணத்தினால சகி அவன் என்ன ஆகிறான் அப்படின்னா சாதுரேவ சமந்தவியக, அவன் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் பண்ணிக்கிட்டான் பகவான் பார்த்துப்பாருன்னு. அதனால அவனை சாதுவாகவே நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷத்துக்கு வந்து அபிச்சேத், அபிச்சேத்துனா எத்யபின்னு அர்த்தம், எப்படி இருந்தாலும், ஒருவேளை எப்படி இருந்தாலும். ஒருவேளைன்னா என்ன அர்த்தம் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா தெரிஞ்சுங்க, வேஷம் கொடுத்துருக்கு. அடுத்த வேஷம் வந்து பாத்தீங்கன்னா என்ன வேஷம்னு தெரியாது. டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட கேரக்டரும் மாத்திக்கிட்டே இருக்கிறார். நான் வந்து பாத்தீங்கன்னா போன ஜென்மத்துல என்ன இருந்தேன், அடுத்த ஜென்மத்துல என்ன ஆவேன், இந்த ஜென்மத்துல நம்ம என்ன பண்றோம், இந்த ஜென்மத்தை மட்டும் சத்தியம் நினைச்சுக்கிட்டு இந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உத்தமம் நினைச்சுக்கிட்டு நான் சன்னியாசி ஆகும், நீங்களாம் கீழே கிரகஸ்தர்கள், நான் ரொம்ப உயர்ந்தவன், நான் சன்னியாசி அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன்னு வச்சுங்க, என்ன மாதிரி மூர்க்கன் யாருமே இருக்க மாட்டான். ஏன்னா பகவான் வந்து கர்மத்துக்கு ஏத்த மாதிரி இந்த கேரக்டர் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு கேரக்டர் எறும்பா பிறக்குது, ஒரு கேரக்டர் பிரம்மாவா பிறக்குது, ஒரு கேரக்டர் நாயா பிறக்குது, ஒரு கேரக்டர் பேயா பிறக்குது, ஒரு கேரக்டர் மனுஷனா பிறக்குது,
ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆணா பிறக்குது, ஒரு கேரக்டர் பெண்ணா பிறக்குது, ஒருத்தர் ராஜாவா பிறக்கிறார், ஒருத்தர் பிச்சைக்காரனா பிறக்கிறார். என்னது வாஸ்தவத்துல கருமத்துக்கு ஏத்த மாதிரி மேலையும் கீழையும் ஜென்மங்கள் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அதனால ஒருவேளை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் கிடைக்குது. எத்யபி அப்படின்னா அபிச்சேத்துன்றதுக்கு அர்த்தம் எத்யபி. ஒருவேளை எப்படி இருந்தாலும் சுதுராச்சாரகன்றதுக்கு அர்த்தம் ஆச்சாரிய சொல்றாரு சுஷ்டுகு துராச்சாரக, ரொம்ப நல்ல கெட்ட நடத்தை உடையவன், நல்ல கெட்டது பண்றவன். நீங்க கெட்டது பண்ணணும் அப்படின்னா ஈவினிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மீன் கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் யாரும் சொல்லுவாங்க, மீன் கடையில முய்க்கிற ஈக்கல் மாதிரி இங்க திருவண்ணாமலையில வந்து ஒரு டாஸ்மாக்னு ஒண்ணு இருக்கு. ட்ரிங்க்ஸ் தான் கவர்மெண்ட் நடத்துது இல்ல, அந்த ஏரியால பாத்தீங்கன்னா நிறைய சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வந்துட்டு இருக்க அந்த பார்க்கல ஈ மாதிரி. என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நைட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அடிச்சாதான் அவனுக்கு தூக்கம் வரும். கெட்ட நடத்தை உடையவன். யாராவது போனாங்க வந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவான், திட்டுவான். தானம் கொடுக்கலையா, இன்னைக்கு தண்ணி அடிக்க முடியாது, திட்டுவான். நீலாம் பாப்பி அப்படிலாம் திட்டுவான், சாபம் கொடுப்பான். ஆனா காலையில எந்திரிச்சிங்க அப்படின்னா நல்லா விபூதியை போட்டு மேல சாம்பலை பூசிக்கிட்டு அருணாச்சலேஸ்வராய நமக அப்படின்னு அண்ணாமலையாருக்கு நமஸ்காரம், அண்ணாமலையார் அரேவகரா அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஈவினிங் ஆயிட்டா வந்து பாத்தீங்கன்னா கை உதற ஆரம்பிச்சிடும் அவனுக்கு. அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டு நேரா போய் டாஸ்மாக் வாசல்ல நின்றுட்டு இருப்பான். தப்பு தப்பா பேசுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்ட ஆச்சரணத்தை சுதுராச்சாரக கெட்ட நடத்தை உடையவன், ரொம்ப நல்ல கெட்ட காரியங்களை பண்றவன். அப்படி இருக்கிறவனா இருந்தாலும் கூட குத்சித ஆச்சாரக, அதீத குத்சித ஆச்சாரக, ரொம்ப நிந்திக்கத்தக்க ஆச்சரணத்தை உடையவன். நிறைய சாதுக்கள் இந்த கிரிவல பாதையில இருந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா பெங்களூர் ரோடுக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நான்வெஜ் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அப்ப இங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருந்து நல்லா பவித்திரமா இருந்து வேஷம் போட்டு இருப்பான். இங்க இருந்து ஈவினிங் ஆனா என்ன பண்ணுவான், அங்க போய் நான்வெஜ் சாப்பிட்டு இந்த பக்கம் வந்துடுவான். சில பேர் இருக்கா என்ன பண்ணுவானா, வேசியாட்ட போற சாதுக்கள்லாம் இருக்காங்க. அந்தந்த லெவல்ல இருக்குல்ல, எல்லா இடத்துலயும் எல்லாமே இருக்கும். இவன் ஒரு 100 ரூபாய் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆனா வேசியாட்ட போயிட்டு வந்துருவான். எல்லாம் நடக்கும் திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா. திருவண்ணாமலையில இல்ல, நான் பார்த்திருக்கேன். என்னன்னா டிராவல் பண்ண இடத்துல எல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒரு முகம் தானே தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்களாம் ரொம்ப பவித்திரமானவங்களாச்சே. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போவீங்க, நமஸ்காரம் பண்ணுவீங்க, வருவீங்க. எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா கொடிகட்டி விபச்சாரம் கொடிகட்டி நடக்கும். திருத்தணி போனீங்கனாலும், திருப்பதி போனீங்கனாலும், திருப்பதியில போய் பஸ் ஸ்டாண்ட்ல கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும், மதுரையா இருக்கட்டும், திருவண்ணாமலையில ஒரு நைட் லைஃப்னு ஒண்ணு தனியா இருக்கு, அது வேற. கோயிலுக்கு பக்கத்திலே விபச்சாரம் நடக்கும். திருத்தணியா இருக்கட்டும், திருப்பதியா இருக்கட்டும், பெரிய பெரிய க்ஷேத்திரங்கள் எல்லா இடத்துலயும். நான் பத்ரிநாத் வரைக்கும் பார்த்துட்டேன். எல்லா இடத்துலயும். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காமமும் கடவுளும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ். எங்கெல்லாம் கடவுளை தேடி வரானோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காமம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்துடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் போதை பக்கம் போவான், ஒருத்தன் பெண் பக்கம் போவான். இது நடந்துகிட்டே இருக்கும், ஆதி காலத்துல இருந்து நடந்துகிட்டே இருக்கு. திருவண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா பெரிய விபச்சார பூமி. நீங்க நினைக்கிற மாதிரி ஆஹா ஓஹோன்னு நினைக்காதீங்க. திருவண்ணாமலை தான் டோட்டலா ஊரே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விபச்சாரம் நடந்திருக்கு. வெளியில இருந்து எல்லாம் ஊருக்குள்ளார வந்து அண்ணாமலையார பாக்குறானா இல்லையோ ஸ்திரீகள்கிட்ட விபச்சாரம் பண்றதே வந்திருக்கான். சொல்றேன், அண்ணாமலையாரே அதுக்குதான் வந்தாராம். ஆமா, இவரு மன்னர் தான் இது பண்ணி வைப்பாரு. எடுத்து பாருங்க, அண்ணாமலையாரே வந்து பாத்தீங்க அப்படின்னா விபச்சாரம் பண்றதுக்காக தான் திருவண்ணாமலைக்கு வந்தாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெட்ட நடத்தைகள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட நிந்திக்கத்தக்க குத்சித அதீவ குத்சிதாச்சாரக, அதீவன்றதுக்கு அர்த்தம் ரொம்ப ரொம்ப நிந்திக்கத்தக்க செயல்களை. இப்ப நான் சொல்லும் போதே உங்களுக்கு கூச்சமா இருக்குல்ல, சாமி என்ன இப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு கூச்சப்படுறீங்கல்ல, அது நடக்கிறவனை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும், ஐயோ பாப்பி மகா பாப்பின்றோம். அப்படிப்பட்டவனா இருந்தாலும் கூட அபி பஜத்தே மாம் அனன்யபாவி, என்னை எவன் அனன்யமாக பூஜிக்கின்றானோ, அனன்ய பக்தி சன், அனன்ய பக்தியோட இருக்கிறானோ அவனை என்ன பண்ணணும் அப்படின்னா சாது ஏவ, அவனை சாதுவாகவே நினைக்க வேண்டும். சாது ஏவ ஏன் அப்படின்னா சம்யக்கு விருத்த ஏவ சமந்தவ்யக, அவனை வந்து பாத்தீங்கன்னா நல்ல நடத்தை உடைய சாதுவாதான் நீங்க என்ன பண்ணணும் நினைக்கணும். 24 மணி நேரம் கெட்டவனா இருக்க முடியாது. என்னோட குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், ஒருத்தனோட சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சத் சுபாவம் தான் அவனோடது.
நம்ம எல்லாருமே சத்துக்களா தானே இருக்கோம். கெட்டவனோ நல்லவனோ இங்கெல்லாம் வந்து கெட்டதுன்றது வந்து போறது. சத்தியம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனோட சுபாவம். பொய் பேசுறான் அப்படின்னா வந்து போறது. 24 மணி நேரம் பொய் பேச முடியாது. பொய் பேசுறது வந்து போறது. கெட்ட ஆச்சரணம் வந்து போறது. ஆனா நல்ல ஆச்சரணம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சுபாவம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எவன் அனன்ய பக்தி பண்றானோ அவனை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சாதுரேவ அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னது? சம்யக்கு விருத்தையேவ மந்தவியக, அவனை நல்ல ஆச்சரணம் உடையவனாகவே என்ன பண்ணணும்? நினைக்க வேண்டும். வேஷம் போட்டிருக்கு அப்படின்னு. ஞாத்தவியக சம்யக்கு யதாவத்து. ஏன் அவன் அப்படி நினைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா சம்யக்கு வியவசித்தகன்னு என்ன அர்த்தம்? சம்யக்குன்றதுக்கு அர்த்தம் யதாவத்து, உள்ளது உள்ளபடி. என்ன சாமி உள்ளது உள்ளபடி? நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா செக்யூரிட்டிக்குள்ளார மாட்டிக்கிட்டோம் சாமி. நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா போன் பண்ணுவாங்க சென்னையில இருந்து, சாமி நான் எப்படி சாமி வர்றது, நான் எப்படி வர்றது? சென்னையில இருந்து திருவண்ணாமலை வர்றதுக்கு வந்து அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஊரெல்லாம் சுத்தி வருவாங்க. நல்ல போல்டான அம்மா. எப்படி சாமி நான் வர்றது அப்படின்னு. நான் வந்து ரொம்ப கோவம். ஒரு ஈஸ்வரனுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ரமண பக்தர், ரொம்ப பெரிய ரமண பக்தர். சின்ன பையன், 14 வயசு பையன், 16 வயசு பையன், மதுரையில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன திருவண்ணாமலை எந்த பக்கம் இருக்குன்னு கூட தெரியாம வண்டி ஏறி வந்து உட்கார்ந்து இருக்கான். ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா குகையில வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பயம் இல்லாம ஒருத்தன் ஈஸ்வர நிச்சயம் இல்லாம வர முடியுமா சாமி? வந்து உட்கார்ந்த. நீங்க அவரோட அந்த ரமணரோட பக்தர்னு சொல்லிக்கிறீங்க. அப்ப திருவண்ணாமலையிலிருந்து காலையில சென்னையில இருந்து கிளம்பி வந்துட்டு திரும்ப பஸ் ஏறி போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடியாதுன்றீங்க. அப்ப என்ன ஈஸ்வர நிச்சயம் இருக்கு? அப்ப நம்ம எல்லாத்துக்கும் ஒரு குறைபாடு இருக்கு. என்ன தெரியுங்களா? ஈஸ்வரனை நம்புறோம். ஈஸ்வரன் நமக்குலாம் என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு. திருட விசுவாசம் இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா யார்கிட்டையும் திருட விசுவாசம் இல்லை. பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு எவன் சர்வத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறானோ அதுக்கு பேர் தான் யதாவத்து வியவசிதா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். பார்த்துக்கொண்டு எவன் வந்து பாத்தீங்கன்னா அனன்ய சிந்தனையோட வந்திருக்கானோ அவனுடைய யோகக்ஷேமத்தை என்ன பண்றார்? பகவான் தாங்குறார். கேள்வி அங்க இந்த இடத்துல கேள்வி கேட்டிருந்தார். இதுல கொஸ்டின் பண்ணியிருந்தார். என்ன கேள்வி கேட்டிருந்தார்? ஒரு பூர்வபக்ஷி ரூபத்துல. அப்போ அனன்ய சிந்தனை பண்றவனுக்கு மட்டும்தான் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகக்ஷேமத்தை தாங்குறாரா? மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாங்கலையா அப்படின்னு 22வது ஸ்லோகத்தோட பாஷ்யத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவார். எல்லாத்துக்கும் பகவான் தான் யோகக்ஷேமத்தை தாங்குறார். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? கொஞ்சம் புத்திசாலிகளா நான் எனக்கு எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிறேன்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. நான் படிச்சேன், நான் வேலைக்கு போனேன், நான் சம்பாதிச்சேன், நான் வீடு கட்டினேன், நான் பதவி அடைஞ்சேன், நான் சுகமா இருக்கேன், இதெல்லாம் நினைக்கிறோம் பாத்தீங்களா? இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் கர்ம பல தாத்தாவா இருந்து எல்லாத்தையும் பண்றார் அப்படின்ற நிச்சயம் நமக்கு உண்டாகல. நமக்கு ஒரு தனி கர்த்திருவத்தை வச்சிருக்கோம். பகவான் பண்றாருன்றதை விட்டுட்டு நாம் பண்ணிக்கிட்டேன்னு ரெண்டு பகவான் ஒரிஜினலா தாங்குறார். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? பொய்யா நான் பண்ணிக்கிறேன்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம். இதுல இன்னொரு பர்சன் அனன்ய சிந்தனை பண்றவன் என்ன பண்ணினா அப்படின்னு, சுவாமி என்னால முடியாது சுவாமி அப்படின்னு கிருப்பணத்தா. நான் சொன்னேன்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரணாகதி தத்துவத்துல கடைசி இது என்னது? கார்பண்யத்தான்னு ஒண்ணு சொன்ன பாத்தீங்களா? ஐயோ சாமி தீனபாவத்துக்கு வந்து ஒண்ணும் முடியாது சாமி, நீதான் பாத்துக்கணும் அப்படின்னு ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா, நீதான் எனக்கு எல்லாம் பண்ணணும்னு ஒருத்தன் வந்தான் அப்படின்னா பகவான் அவரை கைவிடுறது. இருக்கிறது ஒரே ஒரு கர்த்தாவை மட்டும், அவர் மட்டும் தாங்கிறவர் ஆயிடுறார். அதனால இந்த விதமா பகவான் பார்த்துப்பார்னு ஒரு நிச்சயம் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் யதாவத்து. சம்யக்குன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, சம்யக்குன்றதுக்கு அர்த்தம் யதாவத்து, உள்ளது உள்ளபடி யதார்த்தம் தானே. அந்த யதார்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா வியவசித்தகன்றதுக்கு அர்த்தம் நிச்சயம் செய்தவன். பகவான் தான் பார்த்துக்கணும், என்ன பகவான் தான் பார்த்துக்கிறார் அப்படின்னு ஒரு நிச்சயம் அடைஞ்சான் பாத்தீங்களா? யஸ்மாத் சாது நிச்சய. அப்படிப்பட்ட நிச்சயம் இருக்குல்ல ஒருத்தனுக்கு, அந்த நிச்சயம் வந்துச்சு அப்படின்னா அதுதான் சாது நிச்சயம்னா நல்ல திடமான கன்க்ளூஷன் நிச்சயம். இந்த தீர்மானத்துக்கு ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய துராச்சாரனா இருந்தாலும் கூட
இந்த தீர்மானத்துக்கு பகவான் தான் எல்லாம் பண்றார் அப்படின்னு வந்துட்டா அவனை சாது என்றே நினைக்க வேண்டும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம் 31வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். அவதாரிக்கா வந்து பாத்தீங்கன்னா 31வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கா இருக்கு. உத்ஸ்ருஜ்ய ச பாஹ்யாம் துராச்சாரதாம் அந்த சம்யக் விவசாய சாமர்த்தியாத். சுவாமி ஒருத்தன் பாப்பியா இருந்தா எவ்வளவு நாள் சுவாமி பாப்பியா இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் பக்தி பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் சுவாமி? மனசமாதானம் கிடைக்கும். முதல்ல ஒரு பாப்பியா இருப்பான், பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த கோயிலுக்கு போக போக என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர், என்னோட பக்தர் ஒருத்தர் வருவார், சென்னையில இருந்து வருவார். அவருக்குள்ளார ஜாதி மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கில்ட்டி இருக்கு, கொஞ்சம் தாழ்ந்த ஜாதி அப்படின்னு தன்னை நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம், யார்கிட்டையும் அது மாதிரி பார்க்க மாட்டோம். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட பக்கத்துலயே வரமாட்டார். வாங்கச்சி அப்படின்னா பக்கத்துல வரமாட்டார். நல்ல பக்தி. அவர்கிட்ட வந்து என்ன இருக்கும், கில்ட்டி இருக்கும். அந்த கில்ட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுவார், சாமி உங்களை மாதிரி இருக்கணும் சாமி, நாங்களாம் இங்க சாமி நாங்களாம் உங்களை மாதிரி இருக்கணும் சாமி. நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஈஸ்வரனுக்கான காரியத்திலேயே ஈடுபடுறது அப்படின்னு உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அவருக்குள்ளார கில்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு பாப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா பக்தி பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அதர்மியா இருக்கிறவன் தர்மியா மாற ஆரம்பிக்கும் போது, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போறான், இல்ல ஒரு ஜபம் பண்றான், இல்ல ஒரு சத்சங்கத்துக்கு போறான், இதெல்லாம் நல்ல காரியங்கள்ல ஒரு பிரவൃத்தி அவனுக்கு பண்ணும் போது அவனுக்குள்ளார முதல்ல உண்டாகிறது தர்மம். யாரு அப்படின்னு கேட்டா, பகவான் தர்ம ரூபமா இருக்கார். எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா தர்மஸ்வரூபியா பகவான் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சிரிக்க ஆரம்பிச்சிருவார். லாஃபிங் புத்தா உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து லாஃபிங் கிருஷ்ணா வந்து உள்ள இருந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னடா பாபி நீ இதெல்லாம் பண்றியடா பாபி அப்படின்னு உள்ளுக்குள்ள. அது வரைக்கும் அவனுக்குள்ளார பகவான் வேக்கப்ல இருக்க மாட்டார், தூங்கிட்டு இருப்பார், உதாசீனப்படுத்திடுவான். எப்ப நல்ல காரியத்தை பண்ண ஆரம்பிச்சானோ, சத்சங்கம் கேட்க ஆரம்பிச்சானோ, ஈஸ்வரனுக்காக ஏதாவது பண்ண ஆரம்பிக்கும் போது அவர் வேக்கப் ஆயிடுவார். வேக்கப் ஆயிட்டு என்ன பண்ணுவார், உள்ளுக்குள்ளார முதல் பிரசாதம் ஆத்தியாத்மிகத்துல வரவங்களுக்கு கில்ட்டி கான்சியஸ்னஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ சாமி முன்னாடி நிம்மதியா இருந்தேன், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியே போச்சு சாமி உள்ள இருந்து. ஏன்னா உள்ள இருந்து கிருஷ்ணன் சிரிக்க ஆரம்பிச்சிடும், தர்மஸ்வரூபி இல்லை. அப்ப சிரிக்க ஆரம்பிச்சோன்னு கில்ட்டி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மெதுவா கில்ட்டி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவனுடைய கெட்ட காரியங்கள் எல்லாம் மெதுவா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதான் முதல் அடையாளம். ஆச்சாரியார் சொல்றாரு, நடுவுல இருந்துடுங்க, அந்த சமயக்கு விவசாய சாமர்த்தியா. உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா இந்த சாது சங்கம், இது மாதிரி பக்தி பண்றது, இந்த ஜபம் பண்றது, நல்ல காரியங்கள்லாம் ஈடுபடுறது, இதெல்லாம் பண்ண உள்ளுக்குள்ளார ஒரு சாமர்த்தியம் உண்டாகும். ஏன்னா ஆமா பகவான் தான் நம்மளை காப்பாற்றணும், பகவான் தான் எல்லாத்தையும் காப்பாத்துறார், பகவான் மட்டும்தான் சத்தியம், மற்றதெல்லாம் பொய் அப்படின்னு ஒரு நிச்சயம் வரும் பாத்தீங்களா. விவசாய சாமர்த்தியா எங்க உண்டாச்சு, அந்த உள்ளுக்குள்ளார ஒருத்தரோட ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா மெதுவா பகவான் வேக்கப்பாக ஆரம்பிக்கிறார். நான் தான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கு புலம்புற அப்படின்னு உள்ளுக்குள்ளார பகவான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், வேக்கப் ஆயிட்டு ஜாகரணம் ஆயிடுவார். ஜாகரணம் ஆயிட்டு உள்ளுக்குள்ளார இருக்கிறவனை மெதுவா அந்த கில்ட்டி கான்சியஸை உண்டு பண்ணி அவனை வந்து பாத்தீங்கன்னா கெட்டதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நல்லதுக்கு மாத்த ஆரம்பிப்பார். பகவான் தான் எல்லாம் அப்படின்னு அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிச்சயத்தை கொடுத்து, அந்த நிச்சயத்து மூலமா அதோட சாமர்த்தியத்தினால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உத்ஸ்ருஜ்ய பாஹ்யாம் துராச்சாரத்தான், கெட்ட நடத்தைகளை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உத்ஸ்ருஜ்ய அப்படின்னா நல்ல பரிபூர்ணமா துராச்சாரங்களை எல்லாத்தையும், வெளியில இருக்கிற துராச்சாரம் ஆச்சரிய சொல்லிட்டாரு. பாஹ்யாம் துராச்சாரத்தான், வெளியில போட்டிருக்க வேஷம் இருக்குல்ல, இந்த வேஷம் உபாதி, இந்த உபாதியில வந்து பாத்தீங்கன்னா தோஷங்கள் இருக்கும். இந்த தோஷங்கள் எல்லாத்தையும் உத்ஸ்ருஜ்ய அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, மெதுவா எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு என்ன பண்றான். 31வது ஸ்லோகம் வந்து கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல டாக்டர், பெரிய சைக்காட்ரிஸ்ட். வந்து யாருன்னா இந்த உலகத்திலேயே பெரிய சைக்காட்ரிஸ்ட் யாராவது இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெகத்குருனாவே என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஜெகத்துன்ற பைத்தியத்துங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைத்தியம் பார்க்கிற ஒரு பைத்தியக்கார டாக்டர். நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பெரிய ப்ராப்ளம் தெரியுங்களா? நான் எப்பவுமே சொல்லுவேன், எவன் ஒருத்தன் படுக்கும் போது எந்த கில்ட்டியும் இல்லாம படுக்கிறானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்த ஆத்மா, மகாத்மான அவன் தான்.
நம்ம எல்லாத்துக்குள்ளாரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கில்ட்டி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு கில்ட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ நான் பண்ணிட்டேனே, பாப்பம் பண்ணிட்டேனே, இப்படி பண்ணிருக்க வேணாமே, அப்படி பண்ணிருக்க வேணாமே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனா இந்த சத்சங்கம், இந்த வேதாந்தம் கேட்க 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 என்ன ஆகும்? மெதுவா 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 இது வேஷம் வேஷம்னு புரிய ஆரம்பிச்சு. மெதுவா மெதுவா தப்பு, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் இருந்து ஒரு சுகம் இல்லை அப்படின்னு, இதெல்லாம் அனித்தியம் அப்படின்னு மெதுவா மெதுவா பாப்பத்தில் இருந்தவன் நல்லத்துக்கு மாற்றமா. ஆச்சாரியார் சொல்றார், க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வச்சாந்திம் நிகச்சதி, சஸ்வச்சாந்திம் நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானீஹி, கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி, நமே பக்த பிரணஷ்யதி க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வச்சாந்திம் நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி. இந்த வார்த்தையை மட்டும் வச்சுங்க, நமே பக்த பிரணஷ்யதி ஹைலைட் பண்ணீங்க, வீட்டுல எல்லாம் அங்கங்க எழுதி ஒட்டி வச்சுங்க. சின்ன சின்னதெல்லாம் வீட்டுக்குள்ளார வைக்கணும். நான் சொல்லியிருக்கேன்ல, சின்ன வயசுல எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு கேட்சிங்கான வார்த்தைகள் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு உற்சாகப்படுத்துற கீதையில இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எடுத்து என் ரூம் ஃபுல்லா ஒட்டி ஒட்டி வச்சிருக்கோம். போஸ்டரா எழுதி எழுதி ஸ்கெட்ச் பென் வச்சு நல்லா டார்க்கா எழுதி எழுதி அதுல முக்கியமான வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா நமே பக்த பிரணஷ்யதி. இந்த வார்த்தையை நான் வந்து பாத்தீங்கன்னா எழுதி வச்சுப்பேன். திரும்ப திரும்ப திரும்ப, என்னுடைய பக்தன் நாசத்தை அடைவதில்லை, என்னுடைய பக்தன் நாசத்தை அடைவதில்லை. நமே பக்தக, மே பக்தக, என்னுடைய பக்தன், மே பக்தக ந பிரணஷ்யதி, நாசத்தை அடைவதில்லை. அப்ப அவன் என்ன ஆகிறான் சுவாமி? அவன் துராச்சாரனா இருக்கானே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, துராச்சாரனா இருந்தாலும் கூட க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, அவன் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா, க்ஷிப்ரம்ன்றதுக்கு அர்த்தம் சீக்கிரம், ரொம்ப சீக்கிரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்மாத்மா பவதி, தர்மவானாக ஆகின்றான். அதர்மத்திலிருந்து மெதுவா மெதுவா திரும்பி தர்மாத்மாவாக ஆகின்றான். அது மட்டுமல்ல, முடிவுல என்ன ஆகிறான்? சஸ்வத் சாந்தி நிகச்சதி. சஸ்வத்னா சாஸ்வதம் சொல்றோம் பாத்தீங்களா? சஸ்வத் பவம் சாஸ்வதம், நிலையான சாந்தியை, நித்தியமான சாந்தியை. எது நித்தியமான சாந்தினா? மோட்சம். அந்த நித்தியமான சாந்தின்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா முடிவில் அடைகின்றான். நிகச்சதி. ஏ கௌந்தேய, ஏ கௌந்தேயா அர்ஜுனா, இந்த விதமா நீ என்ன பண்ண அப்படின்னா பிரதிஜானீஹி, நல்லா நிச்சயம் பண்ணிக்கோ. பிரதிஜானீகின்றதுக்கு அர்த்தம் நல்லா நிச்சயம் பண்ணிக்கோ. பதார்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரதி ஜானீகி தனித்தனியா கொடுத்திருக்கு, ஒரே சப்தம் அது. பிரதிஜானீகின்றதுக்கு அர்த்தம் நன்றாக நிச்சயம் செய்து கொள்ள அர்ஜுனா. என்ன அப்படின்னா, என்னுடைய பக்தன் நாசத்தை அடைவதில்லை. அவன் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா அடுத்தடுத்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா சரியாயிடுவான். இந்த ஜென்மத்திலே அவனுக்கு புண்ணியம் இருந்துச்சு அப்படின்னா நல்லபடி ஆயிடுவான். அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பக்தன் எந்த காலத்திலும் நாசத்தை அடைவதில்லை, அவன் இந்த சம்சாரத்திலிருந்து உத்தாரணத்தையே அடைவான் என்று நீ என்ன பண்ண? பிரதிஜானிகி, நிச்சயம் செய்து கொள்வாயாக அப்படின்னு ஆச்சாரியர் சொல்ற. பாஷ்யத்துக்கு வந்துரு பார்த்து. க்ஷிப்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் பவதி, சீக்கிரமா ஆகிறான். என்ன ஆகிறான்? தர்மாத்மா. தர்மாத்மான்னு என்ன அர்த்தம்? தர்ம சித்தகையேவ, அவன் வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தை சித்தமாக, மனசு ஃபுல்லா தர்மமயமா ஆயிடும். பாப்பம் மெதுவா 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 பாப்ப சிந்தனையில இருந்து மெதுவா விலக ஆரம்பிச்சிடும். சஸ்வத், சஸ்வத்னு ஆச்சரியர் போட்டாரு. சாஸ்வதம்ன்ற அர்த்தம் நித்தியம். அவன் நித்தியமா என்ன பண்றானா? சாந்தியை. சாந்தின்னு என்ன சுவாமி? உபசமம், இந்த சம்சாரத்தோட முடிவு. சம்சாரம் வந்து பாத்தீங்கன்னா பிறந்து இறந்து இருக்குல்ல, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணி மோட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா நிகச்சதி பிராப்னோதி, அடைகின்றான். நித்தியமான சாந்தின்னு சொல்லக்கூடிய இந்த சம்சாரத்தோட முடிவை, மோட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா அவன் அடைகின்றான், என்னுடைய பக்தன். எப்படி? அதர்மமா இருந்துகிட்டு டைரக்டா இல்ல, அதர்மியா இருந்தவன், துராச்சாரனா இருந்தவன் நல்ல ஆச்சரணத்தை உடையவனா மெதுவா 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 ஆகுது. நாங்க சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் பக்தி பண்ண ஆரம்பிக்கும் போது கில்ட்டி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கசப்பான மருந்து ஆரம்ப காலகட்டத்தில். அந்த கசப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ளுக்குள்ளார பகவான் வந்து பாத்தீங்கன்னா பாப்பி பாப்பி பாப்பின்னு உள்ள இருந்து திட்டிக்கிட்டே இருப்பார்.
நம்ம ஏதாவது பண்ணும்போது ஐயோ இப்படி பண்றமே அப்படின்னு உள்ளுக்குள்ளார நமக்கு ஒரு கில்ட்டி வந்துட்டே இருக்கும். மெதுவா 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 அந்த கில்ட்டி கான்சியஸ்னஸ் என்ன பண்ணும், உங்கள்கிட்ட வந்து இருக்கக்கூடிய பாப்பங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி உங்களை தர்மாத்மாவா மாத்தி. அப்ப தர்மாத்மாவா ஆனவனுக்கு என்ன பண்ணுவார், நல்ல குருநாதர் கிடைப்பார், எல்லாம் வருவாங்க. வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானமும் செரிமானமாகும். இவன் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை அடைந்து முக்தியையும் அடைவான் அப்படின்னு சொல்லியாச்சு. சுணு ஏ அர்ஜுனா கேளு, பரமார்த்தம் கௌந்தேய, ஏ கௌந்தேய பரமார்த்தத்தை கேட்பாயாக. பரமார்த்தம்னு அர்த்தம் வாஸ்தவம் என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கோ, என்கிட்ட இருந்து கேட்டுக்கோ. பிரதிஜானிகி, பிரதிஜானிகின்னு என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சிதாம் பிரதிஜாம் குரு, நல்ல நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா சத்திய சங்கல்பத்தை பண்ணிக்கோ, தீர்மானம் பண்ணிக்கொள். இப்படிதான் அப்படின்னு, வாஸ்தவம் இப்படிதான் அப்படின்னு நிச்சயம் செய்து கொள். நம்ம எல்லாம் அர்ஜுனன். அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவான் நமக்கு சொல்றார், இத நல்ல கன்க்ளூஷனா நல்ல மனசுக்குள்ளார நிச்சயம் செய்து கொள். என்ன சுவாமி பண்ணணும் நிச்சயம்? நமே மேனா மம பக்தக, என்னுடைய பக்தன், என்னுடைய பக்தன் வந்து பாத்தீங்கன்னா மயி சமர்ப்பித அந்தராத்மா மத் பக்தோ, என்னுடைய உள்ளத்தை வந்து பாத்தீங்கன்னா பகவானிடத்திலேயே எவன் கொடுத்திருக்கானோ, சதா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர ஸ்மரணத்திலேயே எவன் இருக்கானோ, உள்ளத்தை வந்து மனசை வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்ணப்பட்ட அந்தராத்மா. அந்தராத்மான்னு அர்த்தம் மனசுக்குள்ளார சதா ஈஸ்வர ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே அவனுக்கே எல்லாத்தையும் பலம் பத்திரம் புஷ்பம் எல்லாத்தையும் பகவானுக்கே சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ, அப்படிப்பட்ட பக்தன் வந்து பாத்தீங்கன்னா ந பிரணஷ்யதி, அவன் நாசத்தை அடைவதில்லை என்று நிச்சயம் செய்து கொள்வாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ற. சுவாமி இது மாதிரி இருக்கா சுவாமி அப்படின்னா ஏகப்பட்ட இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருவண்ணாமலை இருந்தா எடுத்தோன்னு ஆரம்பிப்பேன். எனக்கு பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா அருணகிரிநாதரோட லைஃப் ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அருணகிரிநாதர் வந்து பாத்தீங்கன்னா 2 காரியம் பண்ணிட்டு இருந்தார். என்னன்னு கேட்டீங்கன்னா, நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா முருகனை வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமியோட பக்தர், நித்தியம் பக்தி பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனா அவர்கிட்ட இருக்கக்கூடிய வாசனைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாசனைகள் எக்கு தப்பா வந்துடும். ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன்ல, ஒரு பக்கம் தேவன், ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அசுரன். 2 இயல்பு நம்மளுடைய இயல்பு. இதுல ஒரு இயல்பு என்னவா இருந்துச்சுன்னா, நல்ல பக்தனா பகவான் இவர் அருணகிரிநாதர் இருந்தார். கூடவே வந்து பாத்தீங்கன்னா விபச்சாரம், ஸ்திரீ மோகம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்திரீ மோகம் இருந்துச்சு. திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, ஏகப்பட்ட விபச்சாரம் தான் இங்க முக்கிய தொழிலாவே இருந்திருக்கு. அப்ப என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய சொத்தெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 அழிச்சு நாசம் பண்ணி வித்து 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 பெண்கள்கிட்ட போனார். நிறைய வேஷியாகள்கிட்டயே பணத்தை கொடுத்து சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போன பிறகு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குஷ்டரோகம் வந்துருச்சு. அந்த நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் போக முடியாம படுத்திருக்கும் போது இவர் வந்து பாத்தீங்கன்னா வேசியாட்ட போகாம வந்து இவரால் தூங்க முடியும், தகிக்குது உடம்பு காமத்தினால. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்கா சொல்றாங்க, கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அக்கா சொல்றாங்க, நானும் ஸ்திரீ தான், என்ன நீ வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரே ஒரு வார்த்தை மொத்தத்தையும் அவரோட லைஃபையே மாத்திச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வாசனை மொத்தமா போய் ஒரு செயின்டோட வாசனை வந்துச்சு. நேரம் ஐயோ பாப்பி ஆயிட்டேனே இது மாதிரி அப்படின்னு கோயில்ல வந்து உட்கார்ந்தார். அவருக்கு அனுகிரகம் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்ணி சும்மா இரு சொல்லற, சும்மா இரு அப்படின்னு ஓங்கார உபதேசத்தை பண்ணி போயிட்டார். திருப்புகழ் எழுதுற அளவுக்கு ஒரு பெரிய செயின்டா, ஒரு 12 வருஷத்துல ஒரு பெரிய செயின்டா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆயிட்டார். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான கதை வந்து பாத்தீங்கன்னா பில்வமங்கலர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். கிருஷ்ண கர்ணாமிர்தம் அப்படின்னு ஒரு அருமையான பக்தி கிரந்தம். எங்க ராமானந்த சுவாமியோட குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த கிருஷ்ண கர்ணாமிர்தத்துல இருந்து ஸ்லோகங்களை வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்லுவார். எனக்கு அபியாசம் இல்லை, என்கிட்ட ஆக்சுவலா புஸ்தகம் இருந்துச்சு, அதை கூட நான் யாரோ என்கிட்ட எடுத்துட்டு போயிட்டாங்க. நல்ல புக்கு வச்சிருந்தேன், பழைய புஸ்தகம் எல்லாம் போச்சு. அந்த பில்வமங்கலரோட பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி ரொம்ப பிரசித்தம். அருணகிரிநாதரோட ஸ்டோரி மாதிரியே தான் இருக்கும். அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா லீலா சுகர் அப்படின்னு ஒரு ஃபேமஸான இது. நிறைய அந்த கிருஷ்ண கர்ணாமிர்தத்துல இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் படிக்க படிக்க நமக்கு ஆனந்தமா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். என்னோட குருநாதர் வந்து அடிக்கடி அதை பயன்படுத்துவார். சிலதெல்லாம் எனக்கு குருநாதர்கிட்ட இருந்து வராம போயிடுச்சு, எனக்குலாம் அது வராம போயிடுச்சு. நிறைய நல்ல நல்ல ஸ்லோகங்கள்லாம் பக்தியை பத்தி இருக்கு.
அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்தவர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல நான் சொன்னேன்ல அருணகிரிநாதருக்கு எப்படியோ அதே மாதிரி டியூயல் பர்சனாலிட்டி, எல்லாரும் டியூயல் பர்சனாலிட்டி தான். ராட்சசனும் கூட இருக்கான், தேவனும் கூடவே இருக்கான் நமக்குள்ளாரே. இவர் என்ன பண்ணாரு, பில்வமங்கலர் நல்ல ஃபேமிலியில பிறந்தவர். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு மெதுவா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கெட்ட சேர்க்க, சகவாச தோஷம்னு சொல்லுவோம். அதனால மெதுவா 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 வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு விபச்சாரம் பண்ற ஆரம்பிச்சிட்டார். ஸ்திரீகள் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இவரால வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே முடியாதுன்ற நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா போனார். போயிட்டு ஒரு நாள் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெரிஞ்ச வேசி வந்து ரெகுலரா போற ஒரு வேசி இருந்தாங்க. அவங்களுக்கு பேர் சிந்தாமணின்னு பேர். அந்த அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய குருவாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த சிந்தாமணின்ற குருவா சொல்றாரு. முதல் குருநாதர் என்னுடைய, நான் இவர் போயிட்டு இருந்த அந்த வேசியாவிய குருநாதர்னு மங்களாச்சரணத்துல வந்து பாத்தீங்கன்னா எழுதுற அளவுக்கு உயர்ந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த வேசி சிந்தாமணின்னு பேர். இவர் போய் போய் ஒரு மோகம் ரொம்ப அதிகமா போச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கம் இருக்காரு, ஊரை ஆத்த தாண்டி தான் அந்த ஊருக்கு போகணும். இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ராத்த காரியம், அவங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ராத்த காரியம். ஸ்ராத்த காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ரொம்ப பவித்திரமா இருக்கணும்னு சொல்லுவோம். ஸ்ராத்தம் பண்ணும் போது ரொம்ப பவித்திரமான எண்ணத்தோட இருக்கணும். இதெல்லாம் முக்கியமானது. அப்பா அம்மாவுக்கு வந்து ஸ்ராத்தம் பண்ணும் போது யாரையும் வந்து கடிஞ்சிருக்க கூடாது. காலையில என்ன நடந்தாலும் பேசவே கூடாது, யாரையும் கோவப்பற்றக்கூடாது, காமப்பற்றக்கூடாது. ஒரு பார்வையும் ஒரு எண்ணமும் காமம் வந்துடக்கூடாது. அது மாதிரி இருந்துகிட்டு ஸ்ராத்த காரியம் பண்ணணும். ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ராத்த காரியம் அப்பா அம்மாவுக்கு பண்ணிட்டு இருக்கும் போதே இவருக்குள்ளார என்ன ஆயிடுது, காமாவேசம். சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா காம சிந்தனையே வருது. சிந்தாமணியை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. முடிஞ்சதோ இல்லையோ, ஸ்ராத்தம் முடிஞ்சதோ இல்லையோ, மழை பெய்யுதுன்னு சொல்றாங்க. வீட்டுல இருக்கவங்களா இன்னைக்கு போவேனா, இன்னைக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மீறிட்டு என்ன பண்றாருன்னா, பெரியவங்க எல்லாத்தையும் மீறி என்ன பண்றாரு, போறாரு. நல்ல ஆத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளட் மாதிரி தண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு. இவரால் இருக்கிற போட்டுக்காரங்களை கூப்பிடுறாரு, நான் எவ்வளவு தனம் வேணாலும் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா யாரும் வரத்துக்கு தயாரா, ஃப்ளட் போகுது. இவர் என்ன பண்றாரு, அந்த ஸ்திரீ மோகம் வந்து பாத்தீங்கன்னா இவருக்குள்ளார ஒரு பெரிய அக்னியா இருக்கு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீந்தி போயிடலாம் அப்படின்னு ஆத்துல இறங்கி போறார். போயிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டை மாதிரி ஏதோ ஒண்ணு கிடைச்சது. அவர் நினைச்சாரு இது கட்டை, மரக்கட்டை தான் இது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு ஸ்திரீயோட தேகம், செத்து போய் அந்த ஸ்திரீயோட தேகம் அந்த ஆத்துல வந்துகிட்டு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா டீகம்போஸ் ஆகி வந்து பாத்தீங்கன்னா பேட் ஸ்மெல் இருக்கு. ஆனா இவருக்கு மோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சரீரத்தை ஒரு கட்டைன்னு நினைச்சுக்கிட்டு அதை பிடிச்சு வந்து பாத்தீங்கன்னா நீந்தி என்ன பண்றாரு, அதை பிடிச்சுக்கிட்டு கரை ஏறிடுற. கரை ஏறிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீட்டா சிந்தாமணியோட வீட்டுக்கு வாசலுக்கு வர்றாரு. ராத்திரி ஆயிடுது. வீட்டு வாசலுக்கு வர்றாரு. வந்து பாத்தீங்கன்னா கதவு மூடி இருக்கு. கூப்பிட்டு பாக்குறாரு, இது பண்ண முடியல. காம்பவுண்ட் ஏறி குதிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எதுவும் ஏறி குதிக்கிறதுக்கு ஒன்றும் தெரியல. பார்த்தா ஒரு நாகப்பாம்பு வந்து பாத்தீங்கன்னா கருநாகம், பிளாக் கோப்ரா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மேல இருந்து கீழே தொங்கிட்டு இருக்கு. அது ஏறி போயிட்டு இருக்கு. இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு கயிறு தான் தொங்குது அப்படின்னு. அதை பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நல்ல காலம் இவருக்கு, பாம்பு கொத்தல. என்ன பண்றாரு, செவிரேறி குதிச்சு வந்து காம்பவுண்ட் கேட்டு தாண்டி உள்ள வந்து பாத்தீங்கன்னா சிந்தாமணி சிந்தாமணின்னு கூப்பிட்டு நல்ல தூக்கத்துல இருக்க சிந்தாமணி எந்திரிச்சு வரா. வந்து பார்த்தா இவர் வந்து பாத்தீங்கன்னா நிக்கிற. அவர் சொல்றா, சிந்தாமணி சொல்றா, இந்த தேகத்துக்காகவா வந்த, இந்த தேகத்துக்காகவா வந்த நீ, இந்த ராத்திரியில நட்டு நடு நசியில வந்து பாத்தீங்கன்னா மலமும் மூத்திரமும் இருக்கிற இந்த தேகத்துக்காகவா மோகப்பட்டு வந்த அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெரிய உபதேசம் பண்றான். ஒரு வேஷியா வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றான். நீ எல்லாம் ஒரு மனுஷனா, இது மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு மோகம் வருமா? இந்த தேகம் மலமும் மூத்திரம் தானே, ரத்தமும் சதையுமா இருக்கிறத இதை பார்த்தா ஏமாந்து வந்த அப்படின்னு கூட்டு வெளில வரா. கூட்டு வெளில வந்தா, எப்படி வந்த நீ அப்படின்னு கேட்கிற. காம்பவுண்ட் கேட் தான் பூட்டி இருக்க, எப்படி வந்த அப்படின்னு. நான் இந்த பக்கம் தான் வந்தேன்னு பார்த்தா கருநாகம் தொங்கிக்கிட்டு இருக்கு, பிளாக் கோப்ரா. இவனுக்கு தெரியவே இல்லை, இந்த பில்வமங்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியவே இல்லை, தான் கருநாகத்தை பிடிச்சுதான் மேலே ஏறணும்னு கூட தெரியல. அந்த அளவு மோகம் கண்ணை மறைச்சிருக்கு. எப்படி ஆத்துலதான் வெள்ளம் போகுது, எப்படி வந்த அப்படின்னா, நான் அப்படியே ஒரு கட்டையை பிடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தா பக்கத்துல வந்து ஆத்தங்கரை ஓரம் தான் வீடு. பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழுகி போன பணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீயோட பணம் வந்து பாத்தீங்கன்னா கிடக்கு. அவ சொல்றா, இதேதான் இந்த பாடி தான் நான், இந்த அழுகி போன பணம் இருக்கு பாத்தியா, இதே மாதிரிதான் நானும் வந்து பாத்தீங்கன்னா மலமும் மூத்திரமும் நாட்டத்தோட தான் இருந்துகிட்டு இருக்கேன். உனக்கு மோகம் பாம்புன்னு எது தெரிய மாட்டேங்குது, செத்த பணம்னு எதுவும் தெரிய மாட்டேங்குது. நீ வந்து மோகத்துல இருக்கிற. இந்த மோகத்தை வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் மேல வச்ச அப்படின்னா
உன்னோட ஜென்மம் வந்து பாத்தீங்கன்னா சாஃபல்யம் ஆயிடும், முக்தி கிடைச்சிருமே, ஏன்ட்ட இருக்க மோகத்தை வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் மேல வைக்கலாமே அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உட்கார வச்சு பில்வமங்கலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணனோட லீலைகளை பாட்டா வந்து பாத்தீங்கன்னா சிந்தாமணி வந்து பாத்தீங்கன்னா பாடுறாங்க. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் குருநாதர் வேஷ்யாத முதல் குருநாதரா ஆகிறார். இவங்க என்ன பண்றாரு, நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா புத்தி வந்துச்சு அப்படின்னு, நான் ஐயோ பெரிய பாப்பி ஆயிட்டேனே, இது மாதிரி பண்ணிட்டேனே அப்படின்னு அவருக்கு ஒரு ஸ்பார்க். எப்படி அருணகிரிநாதருக்கு தன்னோட அக்கா மூலமா வந்துச்சோ அதே மாதிரி பில்வமங்கலருக்கு வேஷ்யா மூலமா ஒரு உபதேசம் ஆச்சு. முதல் குருநாதர்னு மங்களாச்சரணத்திலேயே எழுதுறாரு இவர் பில்வமங்கலம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊர் ஊரா போறார், கிருஷ்ணனை பத்தி வந்து பாத்தீங்கன்னா லீலைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறார். அப்படியே போயிட்டே இருக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரி வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கிரி சம்பிரதாயத்துல வந்து ஒரு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு குருநாதரா இருந்து கோபால மந்திரத்தை சொல்றார். நரசிம்மகிரியோ ஏதோ ஒரு கிரி சம்பிரதாயத்துல வந்தவர். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உபதேசம் பண்ண மாத்திரத்துல அந்த கோபால மந்திரத்தை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா சதா காலமும் அதையே சிந்தனை பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது, ஆனால் வாசனைன்னு ஒண்ணு இருக்குல்ல சாமி, எப்ப பார்த்தாலும் அந்த வாசனை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எரேஸ் பண்ணிட முடியாதே, மெதுவா தானே எரேஸ் ஆகும். இவருக்கு நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காம வாசனை வந்து பாத்தீங்கன்னா ஜாகரணம் ஆகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வர சிந்தனை, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காம சிந்தனை அப்பப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. எங்கேயோ ஒரு சத்சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு, நிறைய வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள்லாம் வந்திருக்காங்க. ஒரு பக்தன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட மனைவியோட வந்திருக்கான். அந்த மனைவி இன்னொருத்தரோட பக்தரோட மனைவியை பார்த்து இவருக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா செயின்டா இருக்கிற இவருக்கு மோகம் வந்துருக்கு. மோகம் வந்தோன்னே வந்து சத்சங்கெல்லாம் முடிஞ்சு போனோன்னு இவர் அவங்க பின்னாடியே வீட்டுக்கு போயிடுறாரு. ராத்திரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே அந்த வெளியிலேயே உட்கார்ந்துருந்தோன்னே இவர் வந்து பாத்தீங்கன்னா அரற்றி புலம்பி வந்து ஐயோ கிருஷ்ணா என்னால் தாங்க முடியலையே, காம வேதனையை தாங்க முடியலையேன்னு இருக்கும்போது ஏதோ பின்னாடி வாசல்ல இருந்து ஏதோ சத்தம் வருதே அப்படின்னு வீட்டுக்காரர் என்ன பண்றான், கதவை திறந்து வெளில வந்து பார்த்தா சுவாமி உட்கார்ந்துருக்காரு. என்ன சுவாமி என்ன வேணும், என்ன ஏன் அப்படின்னு கேட்கணும் போது வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் அந்த பொண்ணை பார்க்காம என்னால இருக்க முடியாது, யாரு பொண்ணு உன் கூட வந்துச்சு, அது என்னோட மனைவி சுவாமி, நான் ஒரு வாட்டி பாத்துக்கிறேன், அந்த உங்க ஒய்ஃபை கூப்பிடுங்க அப்படின்னு கேட்கிறேன். யோசிச்சு பாரு, இன்னொருத்தரோட மனைவியை கூப்பிட்ட மாத்திரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரும் பெருந்தன்மையோட ஒரு வாட்டி பாக்குறதுன்னு கேட்கிறாரு. அப்படின்னு வந்து பார்த்த மாத்திரத்துல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா வந்து வெளியில வர்றதுக்குள்ளாரையே வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற கிருஷ்ணன் என்ன பண்றாரு, வேக்கப் ஆயிட்டான். மனைவியை கூப்பிடுறதுக்கு இவர் உள்ள போனோடனே கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆயிட்டான். வேக்கப் பண்ணோட கில்ட்டியை வந்து ஐயோ பாபி படுபாபி அப்படின்னு உள்ள இருந்து சொல்ல ஆரம்பிச்சோடனே இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வில்வ மரம் இருக்கு. அந்த வில்வ மரத்துல இருந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 முல்லை எடுத்து கண்ணை வந்து பாத்தீங்கன்னா குத்திக்கிறார். கண்ணை குத்தி, இந்த கண்ணு இருக்கிறதுனால தானே வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீகள் எல்லாம் பார்த்து நீ வந்து பாத்தீங்கன்னா மோகப்படுற அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணே தேவையில்லை அப்படின்னு என்ன பண்ற, கண்ணால வந்து கண்ணை வந்து வில்வ இதனால குத்தி கண்ணை வந்து பார்வை இது பண்ணிட்டு அப்ப அந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவே இல்லை. பார்க்காமே வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா குருடனா வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை பத்தின லீலைகள் எல்லாம் நினைச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கண்ணு பிரச்சனை இல்லை, அப்படியே போயிட்டே இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவனம் போகணும் அப்படின்னு இவருக்கு வேற ஒரு சங்கல்பம், மதுரா பிருந்தாவன் போகணும், கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்னு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா குருடா இருக்க இவர் பாட்டுக்கு நிம்மதியா இருந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு சேவை பண்றது கூட ஆள் இல்லாம, சாப்பாடு கொடுக்கறதுக்கோ இதுக்கோ ஆள் இல்லாம இருக்கும்போது ஒரு சின்ன பையன் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டை கொடுக்குறான். யாருப்பா நீ அப்படின்னு கேட்கும்போது நல்லா வந்து பாத்தீங்கன்னா எனக்குலாம் ஊர்லாம் பேர்லாம் இல்லை, எனக்கு என்னை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் எப்படி அவங்களுக்கு விருப்பப்படி என்ன பேர் இருக்கோ அது மாதிரி கூப்பிட்டுப்பாங்க அப்படின்னு. கிருஷ்ண சின்ன பாலகனா வந்து இவருக்கு வந்து சேவையெல்லாம் பண்றான். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்றான். பண்ணிட்டு ஒரு நாள் கேட்கறான், நீ வந்து பாத்தீங்கன்னா மதுரா பிருந்தாவன் போகணும்னு சொன்னீல்ல. ஆமாப்பா மதுரா பிருந்தாவன் போகணும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி போக முடியும், நான் தான் குருடனா இருக்கேன், நான் வந்து பாத்தீங்கன்னா தண்டத்தை வச்சுக்கிறேன், என் தண்டத்தை பிடிச்சிக்கிட்டு நான் வந்து முன்னாடி போறேன், நீ பின்னாடியே வா, நான் மதுரா பிருந்தாவன் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்ட்டு இவன் வந்துட்டு இருக்கும் போதே இவருக்கு யாத்திரை பண்ணிட்டு இருக்கும் போதே தோணுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அச்சே ஒரு காலத்துல நான் வந்து ஸ்திரீ மோகத்தை அடைஞ்சிருந்தேன், இப்ப இந்த பையனோட மோகத்துல நான் மாட்டிக்கிட்டேனே, இந்த பையன் இல்லாம எனக்கு ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஒரு காலத்துல ஸ்திரீ மோகம், இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்திர மாதிரி
ஒரு பையன் பேர குழந்தை மாதிரி இருக்கிற இவன்கிட்ட போய் நான் மயங்கி மாட்டிக்கிட்டேனே கிருஷ்ணா அப்படின்னு இவர் அலற்றிக்கிட்டே யாத்திரை பண்ணிக்கிட்டே வர்றார். பிருந்தாவன் வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்தாச்சு பிருந்தாவன், சுவாமி போய் பாருங்க, நான் போறேன் அப்படின்னு. எங்க போற அப்படின்னு இவர் என்ன பண்றாரு, கெட்டியா அந்த கையை பிடிக்கிறாரு. கைய பிடிச்சோடனே இவருக்குள்ளார ஒரு உத்பவம் ஆயிடுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார வந்து கிருஷ்ணரை பிடிச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாரு. கையை பிடிச்சு நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு கையை பிடிச்சாரு. மறைஞ்சு போயிரு. மறைஞ்சு போனோன்னா வந்து பாத்தீங்கன்னா, அவர் கிருஷ்ண கர்ணாமிரதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் பண்றாரு. எங்க போவ கிருஷ்ணா, எங்க போவ, என்னை விட்டு போக முடியுமா? வெளியில வேணா நீ போகலாம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார நீ அப்படியே தான் இருக்க, ஒரு க்ஷணம் கூட என்னை விட்டு போக முடியாது அப்படின்னு அப்படியே இருந்து பக்தி கிரந்தங்கள் நல்ல கிரந்தத்தை பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா போயிருக்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன், எவ்வளவு பெரிய பாப்பியா இருந்தாலும் சரி, அஜாமிலன் எடுத்தீங்க, அஜாமிலன் மாதிரி ஒரு பெரிய ஆளி, மோசமான ஆள் யாரும் இருக்க முடியாது. அப்போ எந்த பக்தர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் பக்தி பண்றாங்களோ, அனன்ய பக்தி பண்றாங்களோ, பகவான் வந்து பாத்தீங்கன்னா கைவிடுவதே. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, அவன் தர்மாத்மாவாகிறான், என்னுடைய பக்த நாசத்தை அடைவதில்லை, கண்டிப்பா மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு முடியும். இதோட இது நிக்கட்டும். இதுக்கு பக்கத்துல ரெஃபரன்ஸ் எழுதிக்கிறதுனா வந்து பாத்தீங்கன்னா 7:28 எழுதுங்க. 7:28 வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றேன். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், என்னன்னு கேட்டீங்கன்னா 3 துளியும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். 7:28 வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்ற, ஏஷாம் துவந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம் தே துவந்த்வமோக நிர்முக்தாக பஜந்தே மாம் திருடவ்ரதாக. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். அங்க ஹிரண்ய கர்ப்பரா இருந்து பேசினார், இங்க வந்து ஈஸ்வரனா இருந்து பேசுறார். இவ்வளவுதான் வித்தியாசம். ஹிரண்ய கர்ப்பரா இருந்து பேசும்போது சொல்றாரு, எவர்களுடைய பாப்பம் முடிவை அடைந்து விட்டதோ. எப்படி சாமி முடிவை அடையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனானாம் புண்ணிய கர்மனாம். அப்ப எவ்வளவு பெரிய பாப்பியா இருந்தாலும், ஐயோ ஐயோ சாமி எனக்கு எல்லாம் கெட்ட எண்ணம் வருதே, நிறைய தப்பா நான் திங்க் பண்றேனே, எல்லாத்துக்கும் இருக்கும். யாரும் நான் வந்து பாத்தீங்கன்னா யாரையும் நம்பவே மாட்டேன் நானு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்குள்ளாரையும் அசுரன் இருக்கான், எல்லாத்துக்குள்ளாரையும் கடந்து போன ஜென்மங்கள்ல உண்டான வாசனைகள் இருக்கு. வெளியில எவ்வளவு பவித்திரமா வேணா வேஷம் போட்டுக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா வாசனைகளோட ஜாலம் விரிச்சுக்கிட்டு இருக்கும். எல்லாத்துக்குள்ளாரையும் வந்து பாத்தீங்கன்னா கில்ட்டி இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு முடியுமோ உள்ள இருக்கிற கெட்ட எண்ணத்தை வந்து ஒரு பக்கம் வச்சிருங்க, ஆனா வெளியில வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு புண்ணிய கர்மங்களை ஈஸ்வரனுக்காக பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி பண்ண ஈஸ்வரனுடைய அந்த புண்ணிய கர்மா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பாப்பத்துக்கு ஆப்போசிட்டா பாப்பம் முடிய ஆரம்பிச்சு. பாப்பத்துக்கு ஆப்போசிட் எது? புண்ணியம். புண்ணிய கர்மத்தை பண்ண எவர்களுடைய பாப்பம் முடிவை அடைகின்றதோ அந்த ஜனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தே துவந்த்வ வினிர்முக்தாக, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இருமைகள்ல இருந்து விடுபட்டவர்களாக, என்னையே திருடவிரதமா எவர்கள் பஜிக்கிறார்களோ பூஜிக்கிறார்களோ அவர்கள் என்ன ஆகிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஸ்லோகம் 29, 28, 29. இது ஏதோ ஸ்பெஷலுங்க. எல்லா அத்தியாயத்திலும் 28, 29, 27, 28, 29 ரொம்ப ஸ்பெஷலாவே இருக்கு. நான் பாக்குறேன் இந்த 7வது சாப்டர்ல 27, 28, 29 வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல். ஜரா மரண மோக்ஷாய். பகவான் என்ன பண்றாரு, யாரெல்லாம் அது மாதிரி திருடவிரதமா இருந்துகிட்டு புண்ணியத்தோட, பாப்பம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பாப்பத்தை கேர் பண்ணாதீங்க. ஒரு பக்கம் பாப்ப சிந்தனை வந்தாலும் டக்குன்னு அடுத்து சேனா என்ன பண்ணிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்து நல்ல காரியத்துல ஈடுபட ஆரம்பிச்சிடணும். அதுலயே தேங்கிடக்கூடாது. தேங்காம வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய கர்மத்தை எவ்வளவு மேக்சிமம் பண்றோமோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜரா மரண மோக்ஷாய, இந்த சம்சாரத்திலிருந்து மூப்பையும் மரணத்தையும் உடைய சம்சாரத்திலிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மாம ஆசிரித்திய எதந்தித்தை, என்னையே ஆசிரியம் பண்ணி எவர்கள் முயற்சிக்கிறார்களோ அவர்களுடைய தே பிரம்ம தத்விது கிருஷ்ணம், அவங்க வந்து பாத்தீங்கன்னா முழுசா அந்த பிரம்மத்தை அறிய வச்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம திருடமா பிடிக்கணும். பகவான திருடமா பிடிச்சோம் அப்படின்னா எல்லா பாப்பங்கள்ல இருந்தும் விடுபட முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் 8வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. 8வது அத்தியாயத்துல 8:7 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்யச மய்யர்பிதமனோ புத்தி மாமே வைஷ்யஸ்ய சம்சயம். சூதுராச்சாரனா இருந்தாலும் கெட்ட நடத்தை இருந்தாலும் பகவானையே எவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா காலங்களிலும்
சிந்தனை பண்ணிட்டு இருக்கானோ தஸ்மாத் சர்வேஷு காலேஷு எல்லா காலங்களிலும் என்னையே சிந்திச்சுக்கிட்டு என்னையே ஜபிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது நான் உங்களுக்கு சொல்றேன், ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. உள்ளுக்குள்ளார மனசு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஓங்காரத்தை ஈஸ்வரனையும் ஓங்காரத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒன்று நினைக்கணும், இல்லைன்னா ஓங்கார ஜபம் உள்ள போயிட்டே இருக்கணும். அப்படி யார் வந்து பார்த்தீங்கன்னா சதா வந்து பார்த்தீங்கன்னா என்னையே நினைச்சுக்கிட்டு யுத்தமும் காரியங்களும் பண்றானோ, அது பாப்பமா இருக்கட்டும் புண்ணியமா இருக்கட்டும், ஆனா என்னையே நினைச்சுக்கிட்டு எவன் பண்றானோ அவன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா மையர்ப்பித மனோபுத்திகி. மையர்ப்பித மனோபுத்திகின்னா என்ன அர்த்தம்? என்னிடத்திலேயே அர்ப்பணம் செய்யப்பட்ட புத்தியையும் மனதையும் உடையவன் என்ன ஆகிறான்? என்னையே அடைகின்றான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்றார். 7வது சாப்டர்ல 8வது சாப்டர்ல 7வது ஸ்லோகம் 8, 7. அப்புறம் 13, 14, 15 3 ஸ்லோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா 8வது சாப்டர்ல சொல்ற. ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாம் அனுஸ்மரன். முக்கியமானது எடுத்துக்கணும். ஈஸ்வரனை எப்படி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்டா ஓமித்யேகாட்சரம் பிரம்ம, ஓம் என்ற ஏகாட்சரமே பிரம்மம் அப்படின்னு வியாகரன் மாமனுஸ்மரன் என்னையே சிந்திச்சுக்கிட்டு எவன் வந்து பாத்தீங்கன்னா விவகாரம் பண்ணிட்டு இருக்கானோ யகப்பிரயாதி தஜந்தேகம் சயாதி பரமாங்கதி. என்னையே நினைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா எவன் பக்தி பண்ணிட்டு இருக்கானோ அவன் இறந்த பிறகு என்னையே அடைகின்றான் அப்படின்னு 8:13 சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து 14 சொல்லுது, அனன்யா சேதா சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யஷஹ தஸ்யாகம் சுலப பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினஹ. அனன்ய சேதா சததம், அனன்ய சேதஸ். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அருணகிரிநாதருக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து உபதேசம் பண்ணிட்டு போனார். சும்மா இது சொல்ல 12 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கோயில் மண்டபத்துல உட்காந்துட்டார். இவர் வந்து பாத்தீங்கன்னா ரத்னாகரன் என்ன பண்ணா, நாரதர் வந்து பாத்தீங்கன்னா மரா 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 சொல்லி கொடுத்துட்டு போனார். அவ்வளவுதான், அந்த ஒன்னுத்த பிடிச்சுக்கிட்டான். ஒரே சிந்தனை மரா 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 மரா. அவ்வளவுதான், லைஃப் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு போச்சு. யாரு வந்து பாத்தீங்கன்னா அனன்ய சேத்தா, இப்ப நம்ம சொன்ன மாதிரி பில்வமங்கலரோட ஸ்டோரி சொன்ன மாதிரி சதா காலமும் கோபால மந்திரத்திலேயே கோபாலனோட சிந்தனையிலேயே இருந்தார். இது மாதிரி யார் அனன்ய சித்தத்தை உடையவர்களா, யோமாம் ஸ்மரத்தி நித்யசக, எவர்கள் என்னையே நினைத்திருக்கிறார்களோ தஸ்யாகம் சுலப பார்த்த, அவர்களுக்கு நான் ரொம்ப ஈஸியா கிடைத்து விடுவேன், அடையக்கூடியவனா இருக்க. நித்திய யுக்தசிய யோகின, யோகியா இருக்கணும். யோகின என்ன அர்த்தம்? சதா சிந்தனை பண்றதுக்கு பேர் தான் யோகி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கணும். மீதியை வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம் ஸ்ரீகிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீகிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதிஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண பிடிச்சிங்க, நல்லா கெட்டியா பிடிச்சிங்க. கில்ட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா மருந்து. நமக்கு கில்ட்டில இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், மெதுவா 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 அதர்மத்துல இருந்து தர்மத்துக்கு வரணும். சதா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர சிந்தனையிலேயே இருக்கணும். நமஸ்காரம்.